திங்கட்கிழமை சந்திரன் ஆதிக்கத்தில் பிறந்தவங்களுடைய பிறப்பின் ரகசியம் சொல்லுங்க சார். தேய்பிரையில் வரக்கூடிய திங்கள் கிழமையில பிறக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா அது அசுபத்துவ பலன்கள் கொண்டது. அதுக்காக அவங்க கெட்டவங்களா அப்படின்னா கிடையாது. ஸோ அதை தீர்மானிக்கிறதுக்கு இன்னும் நிறைய பிற காரணங்கள் உண்டு. செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்களுடைய பிறப்பின் ரகசியம் அதை பத்தி சொல்லுங்க. இந்த செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா விடாமுயற்சி, தன்னம்பிக்கை கொண்டவங்க. எடுத்த காரியத்தை செய்யாம விடக்கூடாதுன்ற ஒரு பிடிவாதம் இருக்கும். இது அவங்களுடைய வளர்ச்சிக்கும் உதவும், வீழ்ச்சிக்கும் உதவும். திருமால் ஆதிக்கம் பெற்ற இந்த புதன்கிழமை பிறந்தவங்களுடைய பிறப்பின் ரகசியத்தை சொல்லுங்க சார். அந்த புதனுடைய நாள் ரொம்ப சுப நாட்கள்ல மிக முக்கியமான நாட்களை சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது மகன். முருகன் இருக்கிறதுனால முருக வழிபாடு பண்ணுறது ரொம்ப உகந்தது. பர்டிகுலராக போகர் வழிபாடுன்றது இந்த வியாழக்கிழமை பிறந்தவங்களுக்கு முழு யோகங்களை செய்யும். சார், இந்த திங்கட்கிழமை சந்திரன் ஆதிக்கத்தில் பிறந்தவங்களுடைய பிறப்பின் ரகசியம் சொல்லுங்க சார். வணக்கம். ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு என்னோட நன்றியும் வணக்கங்கள் சொல்லிக்கிறேன் சார். அதாவது நீங்களே ஆரம்பிக்கும் போது அழகாக சொன்னீங்க, திங்கட்கிழமை பிறந்தவங்க சந்திர ஆதிக்கத்தை பொதுவாக சொல்லுவாங்க சார் அப்படின்றது உள்ளபடியே உண்மைதான். இந்த சந்திரனோட ஆதிக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விதமாக இருக்கும். எதனாலனா அது தேய்பிரை வளர்பிரைன்றது உண்டு. அதுக்கு அப்போ தேய்பிரை சந்திரன் அசுபராகவும் வளர்பிரை சந்திரன் சுபராகவும் நம்ம எடுத்து பலன் சொல்லிட்டு இருக்கோம். இதை நம்ம பலன் பார்க்கும்போது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி அந்த மாதத்தில் தேய்பிரை காலங்களில் வரக்கூடிய திங்கட்கிழமையில் பிறந்திருக்காரா, வளர்பிறை திங்கட்கிழமையில் பிறந்திருக்காரா அப்படின்ற பொறுத்து பலன் மாறுபடும். ஸோ இப்போ வளர்பிறை திங்களில் பிறந்திருக்காங்கன்னா முழு சுபத்துவமானவர். அதாவது முழு சுபர் நம்ம சொல்லக்கூடியது யாருன்னா குரு தான், வியாழன் தான். அந்த வியாழனுக்கு இணையான முழு சுபராக வளர்பிறை சந்திரன் இருப்பார். தேய்பிரை சந்திரன் காலம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதான் தேய்பிரையில் வரக்கூடிய திங்கள் கிழமையில் பிறக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா அது அசுபத்துவ பலன்கள் கொண்டது. அதுக்காக அவங்க கெட்டவங்களா அப்படின்னா கிடையாது. ஸோ அதை தீர்மானிக்கிறதுக்கு இன்னும் நிறைய பிற காரணங்கள் உண்டு. ஸோ அந்த அடிப்படையில் மொத்தமாக எப்படி இருந்தாலும் மட்டும் கொஞ்சம் அசுபத்துவத்தில் தர வாய்ப்பு இருக்கு. இல்லை, அதுக்கான காரணம் இருக்குது. அசுபர்களாக இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு நல்லவங்க இருப்பாங்க. அவர் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க. அப்படி ஒரு டீம் இருக்கும். இப்போ ஒரு நல்லவருக்கு எப்படி எல்லாத்தையும் எல்லாத்துலேயும் நல்லவங்கன்னு பேர் வாங்க முடியாதோ, எங்கேயாவது ஒருத்தராவது அவருக்கு எதிரியாக இருப்பாங்கல்ல. அவர் செய்கிற நல்லதுனால பாதிக்கப்படுறவங்க இருப்பாங்க, இல்லை அவர் செய்கிற நல்லது பிடிக்காத ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அப்போ அவருக்கே எதிரி வரும்போது ஒரு கெட்டவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களுக்கு கண்டிப்பான முறையில் நல்லவங்களும் கெட்டவங்களும் இருக்க தான் செய்வாங்க. ஸோ இது பொது விதி. இந்த அடிப்படையில் தேய்பிரை சந்திரனுடைய காலத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமையில் பிறக்கிறவங்களுக்கும் நல்லவங்களும் எதிரிகளும் இருப்பாங்க. இது 2க்கும் பொதுவானது தான். அதனால் தேய்பிரை சந்திரன் நம்ம ஒதுக்க வேண்டியது இல்லை. பொதுவாக ஆனால் இந்த அவங்களோட தனிப்பட்ட அந்த மனநிலையில் பார்த்திங்கன்னா பாசிட்டிவிட்டி, ஒரு சிலருக்கு பாசிட்டிவிட்டி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பியூரான ஒரு பாசிட்டிவிட்டியோடு இருக்கக்கூடியவங்க நல்ல விதமாக பாசிட்டிவிட்டியோடு இருக்கவங்க வளர்பிறை சந்திரன். இந்த தேய்பிரை சந்திரன் காலத்தில் பிறந்தவங்க மனக்குழப்பம் உள்ளவங்களா இருப்பாங்க. இதுதான் அவங்களோட பிரச்சனை. இது அவங்க மனக்குழப்பத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு எதனா வழிகள் இருக்கா? நிச்சயமா இதை பார்த்துருக்கோம், கேட்கும் போதே வருத்தப்படுவாங்கல்ல. ஸோ அதுக்கு என்ன வழி ஏதாவது சொல்லுங்க. இருக்கு. அதாவது நம்மள்ட்ட வரவங்க எல்லாருமே வளர்பிறை சந்திரனில் பிறந்தவங்க வரப்போகிறது கிடையாது. நிறைய தேய்பிரை சந்திரனுடைய காலத்தில் பிறந்தவங்க வருவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் மெயினாக நம்ம சொல்கிறது பார்த்தீங்கன்னா மூச்சு பயிற்சி. ஓகே, சூப்பர் சார். மூச்சு சீராச்சு அப்படின்னா மனம் சீராகும். இது ஒரு கடினமான பயிற்சி தான் அவங்கள பொறுத்த வரைக்கும். ஆனால் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க லைஃப்பில் எந்த இடத்துலையும் எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் நிம்மதியான ஒரு வாழ்க்கை பயணத்தை பயணிக்க முடியும். இயல்பாகவே அதை நான் எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் இன்னும் தேய்பிரை காலத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமை பிறந்தவங்களாக இருந்தாலும் அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களும், அதாவது அவங்க நல்லா மற்றவங்க இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களும் இருப்பாங்க. ஸோ அந்த கேரிங் கேரக்டர்ஸ் 2 பேர்த்துக்குமே இருக்கும். ஏன்னா 2 பேருமே சந்திரன் தான், சந்திரன் ஆதிபத்தியம் தான். ஸோ அப்படின்போது சந்திரன் தாய்க்காரகன். தாய்க்காரன்ற போது இயல்பாகவே தாய்மை உணர்வு அவங்களுக்கு இருக்கும், கருணையோட. ஆனால் அதை யார்கிட்ட காட்டுறாங்கன்றதான் வித்தியாசப்படும். இதுதான் 2க்கும் உள்ள வித்தியாசம். ஓகே சார். சார், இப்போ வித்தியாசத்தை சொல்லிட்டீங்க. இப்போ அவங்களுக்கு எந்த மாதிரி தொழில் அமையும், எந்த மாதிரி தொழில் பண்ணால் நல்லா இருக்கும், கண்டிப்பாக அந்த மாதிரி விஷயத்தையும் சொல்லுங்கள். கண்டிப்பாக. அதாவது இப்போ நம்ம சந்திரனோட ஆதிபத்தியத்தில் பிறந்திருக்காங்கன்றதுக்காகவே அவங்க நீர் தொடர்புடைய தொழில்களை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. அது அவங்களோட பண்பு. அது நீர் தொடர்பு அப்படின்றது அவங்களோட இயல்பு. அது இயல்பிலேயே இருக்கிறது. அது யோகமா அப்படின்னா கிடையாது. அவங்களுக்கு அப்போ யோகம் அப்படின்னா என்னன்னா இதுதான். நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னா நெருப்பு, சமையல், உணவு, விவசாயம், இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே செட் ஆகும். சமையல் சந்திரனோட அமைப்பில் திங்கட்கிழமை பிறக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயம், இயற்கையோட இணைந்த வாழ்க்கை வாழ்றது, அந்த பசு கன்றுகள் வளர்க்குறது, இந்த மாதிரியானதாக இருக்கும்.
ஒரு சிலருக்கு வெளிநாடு பயணங்கள், வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் இந்த மாதிரியான அமைப்புகளுமே கண்டிப்பான முறையில் இருக்கும். ஓகே. இதை பார்த்துட்டு இருக்கவங்க நிறைய பேர் வந்து ஃபாரின்லயோ இல்லை நிறைய ஐடி கம்பெனிலயோ கூட ஒர்க் பண்ணலாம். கண்டிப்பா. ஸோ அவங்களெலாம் இப்போ நீங்கள் இப்படி இயற்கை விவசாயம் சொல்லும்போது எப்படி அவங்க இல்லை நம்ம சொல்றது வந்து அவங்களுடைய ஆர்வத்தை சொல்கிறேன். இதெல்லாம் வந்து அவங்க எடுத்து பண்ணாலும் கண்டிப்பாக நேச்சுரலாக அந்த ஆர்வம் இருக்கும் இருக்கும் இயல்பாகவே இருக்கும். ஒரு இயற்கை சார்ந்த சூழ்நிலை காரணமாக அவங்க ஒர்க் பண்ணாலும் இயற்கையாக இந்த மாதிரி இயற்கை உணவு விரும்புவாங்க. அட்லீஸ்ட் வந்து இயற்கை உணவுகளை அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடியவங்கள கூட இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய, நீங்கள் கேட்டது வந்து என்ன துறை எடுக்கலாம் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க. சந்திரன்றதுக்காக என்ன அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் உண்டு. சந்திரனோட அமைப்பில் பிறந்திருக்காங்க, திங்கக்கிழமை பிறந்திருக்காங்கன்னா நீர் சார்ந்த துறைகள், இந்த என்ன சொல்கிறது, இந்த பால் விற்பனை பண்ணுறது, மோர் விற்பனை பண்ணுறது, வாட்டர் சப்ளை பண்ணுறது, வாட்டர் சர்வீஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான துறையெல்லாம் எடுக்கலாம். அப்படி மட்டும் இல்லை, அதெல்லாம் அவங்களோட இயல்பு. இவங்க இந்த அப்போ இவங்களுக்கு ஒரு யோகத்தை செய்யக்கூடிய ஒரு கிழமையும் ஒரு கிரகமும் இருக்கும் இல்லையா? ஆமாம். அந்த நாள் படி பார்க்கும்போது இவங்களுக்கு யோகத்தை முழுசாக செய்யக்கூடியது வந்து 2 பேர். திங்கக்கிழமை பிறந்தவங்களுக்கு முழு யோகத்தை செய்யக்கூடியவங்க வந்து வியாழனும் செவ்வாயும். இந்த 2 பேர் தொடர்புடைய தொழில்கள், ஆசிரியர் பணி, அப்புறம் வெளிநாட்டு வியாழன் அடிப்படையில் வந்து வெளிநாடு, செவ்வாயின் அடிப்படையிலையும் செவ்வாய்க்கு 2 காரகத்துவம் உண்டு. ஒன்று வந்து மேஷம் வந்து நெருப்பு அப்படின்னா விருச்சிகம் வந்து நீர். ஸோ இந்த அடிப்படையில் தான் பொதுவாக அந்த சந்திரனுடைய நாளில் பிறக்கக்கூடியவங்க வெளிநாடு பயணங்களுக்கு போகிறதுக்கு காரணமாக இருக்கிறது வந்து அவங்களுடைய யோகத்தை செய்யக்கூடிய 2 கிரகங்களும் நீர் தொடர்புடையவர்கள். அந்த அமைப்பும் ஒரு முக்கியமான காரணம் தான். ஸோ அது மூலியமாக தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். இப்போ இவங்களுடைய வாழ்க்கை வந்து எந்த மாதிரி இருக்கும்? கண்டிப்பான முறையில் வந்து யாரையும் அவ்வளோ சீக்கிரம் வந்து பகைச்சிக்க மாட்டாங்க. யாரை நான் உன்னை வெறுக்கிறேன், உன் மேலே நான் கோபமாக இருக்கேன் அப்படின்றத கண்டிப்பாக வெளிப்படுத்த மாட்டாங்க. அதை வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக, ரொம்ப நாசுக்காக வெளிப்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. குடும்பம் வரைக்கும் எதிர்த்து சண்டையிடுறதுன்றதை தாண்டி அங்கேருந்து விலகி போக விரும்புவாங்க. எந்த ஒரு உறவையும் நீண்ட காலத்துக்கு தக்க வச்சுக்க மாட்டாங்கன்றதை விட அது நிலைக்காது. எந்த ஒரு நண்பர்களாகட்டும், பள்ளி காலத்துலேருந்து அவங்க கூட பயணிச்சுட்டு இருப்பாங்க. சடனாக ஒரு பீரியடுக்கு அப்புறம் டக்குன்னு கட் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் ஒருத்தரோட ரொம்ப நெருக்கமான நட்பில் இவங்க சூரியன் அது என்ன சொல்கிறது, அந்த 2 பேரும் எப்பயுமே ஒரே நேரத்தில் இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இங்கே ஒருத்தர் பார்த்தா இன்னொருத்தரையும் பார்த்துடலான்ற மாதிரி இருப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நெருங்கின நட்பாக இருந்தவங்க ஒரு காலத்தில் விலகிடுவாங்க. இந்த மாதிரி வந்து அடுத்தடுத்த இலக்குகள் நோக்கி இந்த சந்திரனுடைய ஆதிபத்தியில் வரக்கூடிய திங்கட்கிழமையில் பிறந்தவங்க வந்து பயணிச்சுட்டே இருப்பாங்க. அது ஒரு நல்லது தான். இந்த கிழமைக்கு வந்து எந்த கடவுள் சார் அனுகூலமான விஷயங்களை பண்ணுவாங்க? நிச்சயமா அந்த வழிபாட்டு முறைகள் அப்படி சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த திங்கட்கிழமை பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முருக வழிபாடு ரொம்ப உகந்தது. முருக வழிபாடு, மேலும் வந்து மகாலட்சுமி வழிபாடு. திங்கள்னாலே சிவபெருமான் தான் சொல்லுவாங்க. அது சிவனுக்கு உகந்த நாள். அந்த நாளில் பிறந்தவங்களுக்கு முருகனோட அனுகிரகம் நிறையா உண்டு. ஓகே, இப்படி இருக்கா? அந்த நாளுக்குன்னு ஒரு குணம் இருக்குல்ல. இப்போ இந்த செவ்வாய் தானே முருகனுக்கு சொல்லுவாங்க. ஆமாம், இவங்களுக்கு செவ்வாய். திங்கட்கிழமை பிறந்தவங்களுக்கு செவ்வாய் தானே யோகம். ஓ, திங்கட்கிழமை வந்து செவ்வாய் தான் யோகம். ஓகே, யோகஸ்தானம் அந்த செவ்வாயோட வீடு தானே வரும். ஓகே. அது அந்த அடிப்படை கிரகங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரகத்தோட அடிப்படையில் தான் நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ இதுவும் சந்திரனுடைய நாள் அப்படின்னும் போது இவங்களுக்கு யோகத்தை அவங்களே செஞ்சுக்க முடியாதுல்ல. நமக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் நம்ம அப்பாவோ இல்லை நல்ல நண்பர்களோ வெல்விஷர்களோ யாராவது ஒருத்தம். ஆனால் அந்த நாள் சிவனுக்குரிய நாளாக இருந்தாலும் யோகம் செய்கிறவர் முருகர். ஆனால் சிவனையும் வழிபடலாம். அது இயற்கையாக அவங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய அனுகூலம் பண்றவர் முருகன் தான். ஓ, சூப்பர் சார். முருக வழிபாடு தான் சந்திரனுடைய நாளில் பிறந்தவங்க, சந்திரனுடைய ராசியில் கடகராசியில பிறந்தவங்க, சந்திரன் உச்சம் பெறக்கூடிய ரிஷபத்தில் பிறந்தவங்க எல்லாத்துக்கும் முருக வழிபாடு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக சார். இப்போ இதை தாண்டி இவங்களுக்கு ஏதாவது இந்த கஷ்ட காலங்களில், இந்த மாதிரி மனிதனுக்கு எல்லாருக்குமே கஷ்ட காலங்கள் வரும். அந்த சமயத்தில் இவங்க முருகர் வழிபாடு சொல்லிட்டீங்க. இதை தாண்டி வேற ஏதாவது வாழ்க்கையில் முன்னேறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணால் அதாவது அவங்க நல்ல ஒரு வெற்றி பயணத்தை தொடர முடியும்? இந்த சந்திரனுடைய நாளில் திங்கட்கிழமையில பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா கழுவுற மீனில் நழுவுற மீன்கள். இவங்க வாழ்க்கையில் கஷ்டம்ன்றது வந்து இவங்களை அறியாமல் இவங்களுக்கு வரவே வராது. இவங்க தெரிஞ்சு தான் ஒரு பிரச்சனையை இழுத்துக்குவாங்க. அந்த பிரச்சனையிலையும் ஒரு ஆதாயத்தை அடைஞ்சிருவாங்க. அந்த அளவுக்கு திறமையான ஆட்கள். அதனால் வந்து இந்த சந்திரனுடைய நாளில் பிறந்தவர்கள், சந்திரனோட ஆதிபத்தியம் பெற்றவர்களை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க. அவங்க எங்கேனாலும் எந்த தண்ணியில் எந்த கடலில் போட்டாலும் நீந்தி வந்துடுவாங்க. சார், இப்போ நம்ம கிழமைகளை பற்றி பேசிட்டோம். இப்போ இந்த கிழமைகள் பலன் வந்து ஒரு விதமாக நீங்கள் சொல்கிறீங்க. இதை தாண்டி அவங்க ராசி, லக்னம், நட்சத்திரம் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களுடைய தன்மைகள், பலன்கள் வந்து மாறும். ஸோ இதுக்கும் அதுக்கும் எந்த மாதிரி சம்பந்தம் இருக்குது சார்? நிச்சயமா. அதாவது ஒரு நாள் அடிப்படையில் நம்ம சொல்கிறது வந்து அந்த நாளுக்குரிய அதிபதியை எடுத்து நம்ம பலன் சொல்கிறோம். இது 100% நம்ம சொன்ன வரைக்கும் அது அப்படி தான் இருக்கும். அதில் எந்த மாற்றங்களும் இருக்காது. ஆனால் அந்த ஒரு நாள் அப்படின்றது வந்து சந்திரனுக்கு திங்கட்கிழமை அப்படின்றது சந்திரனுக்கு மட்டும் உகந்தது கிடையாது. அந்த நாளோட ஒரு நாளை வந்து 5 பாகமாக பிரிக்கிறோம் நம்ம.
யோகம், கரணம், திதி, நட்சத்திரம், அந்த கிழமை, இப்படி 5 பிரியும். இப்போ இந்த 5 அந்த யோகத்துக்குரிய குணாதிசயங்களும், அந்த கரணத்துக்குரிய குணாதிசயங்களும், அந்த திதிக்குரிய குணாதிசயங்களும், அந்த நட்சத்திர குணாதிசயங்களுமே வந்து அந்த நாளில் பர்டிகுலர் நாளில் பிறந்தவங்களுக்கு இருக்கும். இப்போ நம்ம இந்த சந்திரனுடைய நாளில் பிறந்த திங்கட்கிழமை பிறந்திருக்காங்கன்றதுக்காக நம்ம சொன்ன பலன்கள் எல்லாம் கூட குறைய செய்கிறது வந்து அந்த நாளுடைய நட்சத்திரத்தை அதிபதியை பொறுத்தும் யோக கர்ண திதிகளை பொறுத்தும் மாறுபடும், கூட குறைய இருக்கும். ஆனால் கண்டிப்பான முறையில் இந்த பண்புகள் அவங்கள்ட்ட கண்டிப்பாக இருக்கும். முக்கியமாக வந்து சொன்ன மாதிரி தேய்பிரை சந்திரனும் வளர்பிறை சந்திரனும் அந்த அதில் வரக்கூடிய திங்கட்கிழமையில பிறந்தவங்க அடுத்தவங்களை சாப்பிட வச்சு அழகு பார்ப்பாங்க. அவங்களுக்கு வேண்டியவங்க, அவங்களுக்கு பிடிச்சவங்கள இந்தாங்க இந்த இது நாள் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு விசேஷ நிகழ்ச்சி நடக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்காக எடுத்து வந்து பரிமாறுவாங்க. இயற்கையாகவே அந்த பண்பு அவங்களுக்கு வந்து அடுத்தவங்களுக்கு உணவு ஊட்டி அவங்கள மகிழ்விக்கணும், நம்ம பிடிச்சி சாப்பிட்டதை அவங்களும் நமக்கு பிடிச்சவங்களும் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பண்பு வந்து இந்த திங்கட்கிழமை பிறந்தவங்களுக்கு இருக்கும். சார், இந்த செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்களுடைய பிறப்பின் ரகசியம் அதை பற்றி சொல்லுங்கள். அதை தாண்டி ஒரு சின்ன கேள்வி, முருகனுக்கு உகந்த நாள், குறிப்பாக ரொம்ப ஸ்பெஷலான நாளில் வந்து செவ்வாய்க்கிழமை பார்க்கப்படுது. ஸோ இந்த நாளில் பர்டிகுலராக பிறந்தவங்களுடைய கண்டிப்பாக பலன்களை சொல்லுங்கள் சார். முதல்ல உங்களுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கும் என்னோட அன்பு வணக்கங்களை சொல்லிக்கிறேன். நீங்கள் ஒரு நல்ல விஷயங்கள்லாம் கேட்டிருக்கீங்க. பொதுவாக வந்து நாளுக்கு என்ன பெரிய பலன் இருந்திருப்போம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க உண்டு. ஆனால் வந்து ஒரு நாள் அப்படின்றது நம்ம ஒரு 5 பாகங்களை கொண்டது. அதில் பிரதானமாக நம்ம எடுத்து சொல்கிறது அந்த நாளுக்குரிய அதிபதியோட கிரகம் என்னவோ அதை தான் அந்த நாளுக்குரிய பேராக வச்சுருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படின்னா அந்த நாளுக்கு வந்து யோகம், கரணம், திதி, நட்சத்திரம் இப்படிலாம் அதிபதிகள் ஒரு பிரியும், அந்த 4-5 பிரியும். ஆனால் அந்த நட்சத்திரத்து அதிபதியோட பேரையோ இது மாறுபடக்கூடியது, அதனால் மாற்றாமல் நிலையாக இருக்கக்கூடியது இந்த கிழமை அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அப்படின்னா அந்த நாளுக்கு அதிபதி யாரோ அவரை தான் நம்ம எடுத்துக்கிறோம், பிரதானமாக எடுத்துக்கிறோம். ஸோ அதனால் இந்த ஒரு நாளுக்குன்னு முக்கியத்துவம் உண்டு. இந்த நாளில் பிறந்து அவங்களுக்கு இந்த பர்டிகுலர் குணாதிசயங்கள் இருக்குன்றது உண்டு. இந்த செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க பார்த்திங்க அப்படின்னா வந்து விடாமுயற்சி, தன்னம்பிக்கை கொண்டவங்க. இன்னும் கொஞ்சம் வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா பிடிவாதம் மிக்கவங்க. எடுத்த காரியத்தை செய்யாமல் விடக்கூடாதுன்ற ஒரு பிடிவாதம் இருக்கும், ஆராய்ச்சி மனப்பான்மை இருக்கும். இந்த பிடிவாத குணம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து அவங்களுடைய வளர்ச்சிக்கும் உதவும், வீழ்ச்சிக்கும் உதவும். எப்போ அவங்களோட தசாபுத்தி அடிப்படையில் அவங்க வைக்கக்கூடிய சரியான முயற்சிகளை அவங்க வைக்கக்கூடிய பிடிவாதம் அப்படின்றது அவங்களை வெற்றியாளர் ஆக்கிடும், அவங்களுக்கு ஆரோக்கியமான நல்ல பலன்களை கொடுக்கும். சேம் டைம் வந்து அவங்க தொட்டுட்டோமே நம்ம விடக்கூடாது, நம்ம வந்து நம்மளோட பிடிவாதத்தை நம்ம வந்து பின்வாங்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஆகாத காரியத்தில் அவங்களோட தசாபுத்திகள் போதாத நேரம் போயிட்டு இருக்கும்போது ஆகாத காரியத்தில் கையை வச்சுட்டு அதை விடாமல் பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதனால நேர வரையும் கால வரையும் அதனால் நிறைய இளைஞர்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். அதனால் இந்த செவ்வாய்க்கிழமை பிறந்தவருக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான அட்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் பிடிவாதம் சரியான விஷயத்தில் இருக்கா அப்படின்றத மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் செக் பண்ணிக்கிட்டு அதில் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருந்தால் போதும், உங்கள் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். பிடிவாதம் மட்டும் தவிர்த்தாலே சிறப்பாக இருப்பாங்க செவ்வாய்க்கிழமை. ஸோ இதை தாண்டி இவங்களுடைய குடும்ப வாழ்க்கை, இந்த திருமணம் சார்ந்த அந்த விஷயங்கள்லாம் வந்து எப்படி இருக்கும்? அதுக்கு முன்னாடி இந்த செவ்வாய்க்கு இன்னும் சில பண்புகள் இருக்குது. அதாவது அன்பாக இருக்கவங்கள்ட்ட அன்பாக இருக்கிறது, எதிரியாக நினைக்கக்கூடியவங்கள்ட்ட அதுக்கு மேலே எதிரியாக மாறுறதுன்ற ஒரு நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன்ற மாதிரியான குணம் நிறைய உண்டு. மேலே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா பிடிவாதம் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து அவங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயத்தையும் அடையிற வரைக்கும் தான் அந்த வேகம் இருக்கும். அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா வந்து ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு பயணிச்சுட்டே இருப்பாங்க, ஒரு பொருளை வாங்கணும்னு ஆசைப்பட்டே இருப்பாங்க, அதுக்காக கடும் பிரயத்தனம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணி அந்த பொருள் தன் கைக்கு வந்த பின்னாடி அதுக்கான சரியான மதிப்பு அவங்க கொடுக்க மாட்டாங்க. இது நான் பொருள் மட்டும் சொல்லலை, உறவுகளுக்காகவும் அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு உறவை தக்க வச்சு, அதாவது ஒரு உறவை அடையிறதுக்கு மெனக்கிற அளவுக்கு தக்க வச்சுக்கிறதுக்கு அவங்க வந்து மெனக்கிட மாட்டாங்க. கைக்கு வந்த பின்னாடி அவங்க வந்து அவங்களுடைய அந்த ஆளுமை மிக்க நாள் இல்லையா செவ்வாயோட அதிபதி செவ்வாய். ஸோ அப்படின்போது வந்து அவங்களுக்கு வந்து என்ன மாரி உங்களை என்ன செஞ்சிட முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும். சேம் டைம் வந்து ஆளுமை மிக்க அந்த செவ்வாயை பார்த்து தான், செவ்வாய்க்கிழமையில பிறந்தவங்களை பார்த்து தான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்ற மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க, அதே நேரத்தில் வந்து அவங்க கோபத்தில் வந்து ஒரு நியாயம் இருக்கும், ஒரு இறக்க குணம் இருக்கும். அது தன்னை சார்ந்தவங்களுக்கு இந்த வயதிலையும் கஷ்டப்பட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி கோபமாக தன்னோட அன்பை வெளிப்படுத்தக்கூடியவங்க. இந்த பண்பெல்லாம் வந்து செவ்வாயுடைய நாளில் பிறந்த நபர்களுக்கு கண்டிப்பான முறையில் இருக்கும். இவங்களுக்கு அதை தாண்டி தொழில்னு வரும்போது என்ன மாதிரி தொழில் சார்? தொழில் வீரம் நிறைந்தவர்கள் இவங்க, செவ்வாய் ஆதிக்கம், கண்டிப்பாக தொழில் பண்ணால் நல்லா. தொழில்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த செவ்வாய் ஆதிபத்தியத்தில் வரக்கூடியவங்களுக்கு வந்து போதகத்தன்மை இருக்கும், அதாவது ஆசிரியர் பண்பு இயல்புலேயே போதனை எந்த விஷயமா வேணா இருக்கலாம். நல்ல விஷயத்தை ப்ரீச் பண்ணுறவங்களா இருக்கலாம், ஒரு பள்ளியில் கல்லூரியில் ஆசிரியராக பணிபுரியலாம்,
அது போக வந்து அவங்களுக்கு வந்து அரசு பணிகளில் கண்டிப்பான முறையில் அவங்களுக்கு வந்து நிச்சயமாக அதுக்கான முயற்சி எடுக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பான முறையில் அரசு பணி கிடைக்கும். இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து அவங்களுக்கு உகந்தது. தாண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கையாக அவங்களுக்கு வந்து இந்த அமைப்புகள் நிறைய ஸ்ட்ராங்காக உண்டு. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா காவல் பணி, காவல் பணி தொடர்புடையவர்கள் பார்த்தீங்கன்னா தான் அவங்க அந்த செவ்வாய் வலுவாக இருக்கும் பட்சத்தில் தான் வந்து ஒரு காவல் அதிகாரியாவோ ஒரு இராணுவ அதிகாரியாவோ வர முடியும், இந்த துறைக்குள்ளேயே வர முடியும். ஒரு செக்யூரிட்டியை கூட எடுத்துக்கோங்களேன், ஒரு பேங்க்ல செக்யூரிட்டியாக இருக்காங்க, ஒரு நிறுவனத்துக்கு வந்து பாதுகாவலர் இருக்காங்க அப்படின்னா வந்து அவங்களாம் செவ்வாய் ஆதிபத்தியம் இருக்கும். அவங்களெல்லாம் வந்து 3 ராசியை சொல்லுவாங்க. இது எனக்கு தெரியல சரியா, நீங்க சொல்லுங்க. மேஷம், விருச்சிகம், செவ்வாயோட வீடு, செவ்வாயுடைய ஆதிபத்தியம் பெற்ற ராசிகள். இவங்களுக்கு தான் இந்த மாதிரி காவல் பணிகள் எல்லாம் சொல்லுவாங்க. ஆமா. ஸோ செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்களுக்கும் இந்த கண்டிப்பான முறையில் இருக்கும், கண்டிப்பான முறையில் இருக்கும். ஓகே, ஒருவேளை அந்த நாளில் அவங்க பிறந்த லக்னம், அதாவது நேர புள்ளி இருக்கு இல்லையா, அதன் அடிப்படையில் அவங்க லக்னம் வந்து அந்த செவ்வாய்க்கு பகையா வந்துருச்சு, அல்லது அந்த லக்ன அதிபதி அந்த செவ்வாய்க்கு பகையா வந்துட்டாங்கன்ற பட்சத்துலையுமே வந்து அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த மாதிரியான நான் சொன்ன துறைகளுக்குள்ள வர வாய்ப்பு இருக்கும். ஆனால் வந்து வேண்டா வெறுப்பாக செய்கிற மாதிரி இருக்கும், இல்லை அந்த துறைக்குள்ளே வந்த பின்னாடி நிறைய சங்கடங்களை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து அவங்களோட சுயஜாத ஆய்வு வேணும். இன்னும் இது வந்து அடிப்படையாக இந்த நாளில் பிறந்தாங்கன்னா இந்த விஷயங்கள் அவங்களுக்கு வந்து இருக்குன்றது நம்ம சொல்கிறோம். குடும்பம் வரைக்கும் அது சரியாக தான் இருக்கும். ஒரு சிலருக்கு அந்த நாளில் 12 லக்னங்கள் வரும் ஒரு நாளில். இந்த 12 லக்னங்கள் எந்த லக்னங்கள் பிறந்திருக்கப்போ, உதாரணத்துக்கு சொல்லணும்னா சிம்ம லக்னத்துலேயோ, இல்லை வந்து தனுசு லக்னத்துலேயோ, மீன லக்னத்துலேயோ, இல்லை ரிஷப லக்னத்துலேயோ பிறந்துட்டா கூட அந்த செவ்வாய்க்கிழமைக்கான யோகத்தை அவங்க அடைஞ்சிருவாங்க. கண்டிப்பாக கிடைச்சிடும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பர்டிகுலராக இந்த நாளுக்குரிய பலன்படி நிச்சயமாக இந்த பலன்கள் உறுதியாக நடக்கும். இந்த துறைக்குள்ளே அவங்க வேலைக்கு வர முடியும். இது வந்து இன்கேஸ் எப்போ மாறும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து அந்த நாளில் எந்த நேர புள்ளியில், அதாவது லக்னத்தில் எந்த லக்னத்தில் பிறந்திருக்காங்கன்ற பொறுத்து பலன்கள் முன்ன மாறும். சில இந்த துறைகளே அவங்களுக்கு பிரச்சனையாகவும் மாறும், உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் வெளியே வர மாதிரி கூட ஆகும். ஸோ உதாரணத்துக்கு சொல்லணும்னா மகர லக்னத்தில் செவ்வாய்க்கிழமை மகர லக்னத்தில் பிறக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். செவ்வாய் வலுவாக இருக்கும் பட்சத்தில் இந்த காவல் பணி இந்த மாதிரி இப்போ என்ன சொன்னேன் இல்லையா, செவ்வாய் தொடர்புடைய தொழில் இதுக்குள்ளெல்லாம் போகிறாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு அது பெரிய சிக்கலையும் நெருடலையும் ஏற்படுத்திடும். அதே மாதிரி இன்னும் ஆச்சரியமான விஷயம் வந்து செவ்வாயே பகை அப்படின்ற மாதிரி அன்னைக்கு வந்து இப்போ செவ்வாயோட இன்னொரு வீடான மேஷத்தில் லக்னமாக வந்து ராசி வந்து சந்திரன் வந்து விருச்சத்தில் உட்காந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. மேஷ ராசி விருச்சிக ராசி, மேஷ லக்னம் விருச்சிக ராசி அப்படின்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் அவங்களுக்கு பகை தான். அவங்களுக்கு அவங்களே பகையாக இருப்பாங்க, அவங்களே வில்லங்கத்தை தேடிப்பாங்க. குறிப்பாக செவ்வாய் தான் அந்த கடனை குறிக்கக்கூடிய கிரகம். அதனால் வந்து இந்த பர்டிகுலராக இந்த மேஷம் மற்றும் அந்த விருச்சிக லக்னத்துக்காரர்கள் வந்து சம்மந்தப்பட்ட நபர்கள், ஒரு விருச்சிக லக்னமாக இருப்பார், ஒரு மேஷ லக்னமாக இருப்பார், 2 பேருக்கும் முட்டிக்கும். ஆனால் 2 பேருமே செவ்வாய் 6, 8 வரை வந்துடும் ஸ்தான அடிப்படையில். ஸோ இப்படி அந்த நாளில் பிறந்துமே 2 பேருக்குமே வித்தியாசம் வரும். செவ்வாய்க்கிழமை பிறக்கக்கூடிய மேஷ லக்னத்துக்காரருக்கும் மேஷ ராசிக்காரருக்கும், செவ்வாய்க்கிழமை பிறகு விருச்சிக லக்னத்துக்காரர்களுக்கும் ஒத்து போகாது. இவ்வளோ வித்தியாசங்கள் இருக்கு, நிறைய வித்தியாசம் இருக்கு. சரி, இப்போ இதை தாண்டி இவங்களுக்கு வழிபாடுன்னு வரும்போது எந்த கடவுள் வந்து இவங்களுக்கு நிறையா நல்ல விஷயங்களை கண்டிப்பாக, அதாவது செவ்வாயோட ஆதிபத்தியம் அப்படின்னாலே கண்ணமூட்டி எல்லாரும் தெரியும், முருகர் தான் சொல்லுவாங்க. அது வந்து அவங்களோட உயிர் தொடர்புடைய இறைவன், அவங்க ஆத்மாவில் கலந்துருக்கக்கூடியவர். அவருக்கு யார் யோகத்தை செய்வா அப்படின்னு தான் நம்ம இங்கே பார்க்கணும். முருகருக்கு யார் யோகத்தை செய்வா அப்படின்னா இப்படி ஒன்று இருக்கா? கண்டிப்பா. இப்போ சிவனுக்கு இது திங்கக்கிழமை சொல்லும்போது சிவனுக்கே யார் யோகத்தை செய்வார்னா முருகரா? அப்படிதான் வந்தோம், அப்படிதான் வரும். ஆமா, அந்த மாதிரி இவருக்கு யார் யோகத்தை செய்வார் அப்படின்னு பார்ப்போம். இப்போ இங்கே இவருக்கு யார் யோகத்தை செய்வார்னா சிவன் தான் யோகத்தை செய்வார். அதாவது தட்சிணாமூர்த்தி வந்து யாரோட ரூபம்? சிவாம்சம். இங்கே குரு தட்சிணாமூர்த்தி யாரை குறிக்கும்? வியாழனை குறிக்கும். ஸோ இந்த செவ்வாய்க்கிழமையில பிறந்தவங்களுக்கு வியாழன் தான் யோகர். வியாழனுக்குரிய கடவுள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணலாம். பொதுவாக வந்து இந்த செவ்வாய்க்கிழமையில பிறந்தவங்களுக்கு வந்து உக்ரமான பெண் தெய்வ அனுகூலம் நிறைய இருக்கும். இயற்கையாகவே பெண் தெய்வம் இந்த குறிப்பாக சொல்லணும் சப்த கன்னியர்கள் வழிபாட்டில், அதுலேயும் பர்டிகுலராக இந்த வாராகி அம்மன் வழிபாட்டில் ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடியவர்கள் வந்து இந்த செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க தான். இந்த தெய்வங்களை தொடர்ந்து வழிபடும் போது அவங்களுக்கு நல்ல பலன்கள் நிச்சயமான முறையில் கண்டிப்பாக இருக்கும். இதை தாண்டி உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, சமூக அந்தஸ்து, இதை பற்றினா கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது இந்த செவ்வாயோட நாளில் செவ்வாயோட ஆதிபத்தியத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு வந்து வெளி உலகம், வெளி வாழ்க்கை எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதாவது சம்பாத்தியம், தொழில், வெளியில் சமூகத்தில் நல்ல மதிப்பு, பேர், செல்வாக்கு இது எல்லாமே அவங்களுக்கு இருக்கும். அவங்களுக்கு எங்கே பிரச்சனை இருக்குன்னா சொந்த குடும்பத்தில் தான் பிரச்சனை இருக்கும். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா வந்து அவங்களுக்கும் அவங்க சகோதரர்களுக்கும் பிரச்சனைகள் வரும், அவங்களுக்கும் அவங்க தாய் தந்தையருக்குமே பிரச்சனை வரும். இதெல்லாம் தாண்டி நிறைய விருச்சிக ராசி இந்த செவ்வாயுடைய அமைப்பில் வரக்கூடிய அந்த கிழமையில் வரக்கூடிய இந்த விருச்சிக ராசியில் பிறக்கக்கூடியவங்களுக்கு திருமண வாழ்க்கையே நிறைய பிரச்சனையாக இருக்கும். இது ரொம்ப சங்கடமான விஷயம் தான். அதாவது
செவ்வாய்க்கிழமை பிறக்கிற விருச்சிக ராசிக்கு. ஆமாம் ஆமாம், செவ்வாயோட ஆதிபத்தியம் கூடிரும். ஓகே. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையிலுமே கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும். இதெல்லாம் எப்படி அவங்க சரி பண்ணுறது, ஹேண்டில் பண்ணுறது, அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா? நிச்சயமாக அது இவங்களுக்கு வந்து என்ன ஒரு, அதாவது நமக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குது, பிரச்சனையை வந்து நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா வந்து நம்ம அந்த பிரச்சனையை பற்றி யோசிச்சு இல்லாமல் நமக்கு எது ஹாப்பினஸை கொடுக்கும், எது சந்தோஷத்தை கொடுக்குமோ அந்த பாதையில் பயணிக்க ஆரம்பிக்கணும். அப்படி பார்க்கும்போது வந்து இவங்களுக்கு வந்து பிடிச்ச விஷயம் வந்து அடுத்தவங்களும் நல்வழிப்படுத்துறது தான். நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, செவ்வாயோட அதிபதியில் வராங்கன்னா வந்து ஆசிரியர்கள் நல்ல ஒரு விஷயங்கள் சொல்லித்தரக்கூடிய ஒரு ஸ்தானத்துக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து அடுத்தவங்களுக்காக வாழ ஆரம்பிச்சிடறது தான் வந்து செவ்வாயுடைய அமைப்பில் பிறந்தவங்களுக்கு நல்ல சந்தோஷத்தையும் மன மகிழ்வையும் அவங்களுக்கான ஒரு கூட்டத்தையே கூட உருவாக்கி கொடுக்கும். அது பொதுநலமான எண்ணங்களை விதைச்சாங்கனாலே அவங்க கண்டிப்பா. வாழ்க்கையை சுபிச்சமாகும். நீங்கள் சரியாக சொன்னீங்க. பொதுநலம், அதாவது தனிப்பட்ட வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கக்கூடிய செவ்வாயோட கிழமை பிறந்த, குறிப்பாக சொல்லணும்னா விருச்சிகம் மேஷ ராசிக்காரர்கள் லக்னத்துக்காரர்கள் வந்து இந்த பிரச்சனையை சரி பண்ணணும் அப்படின்னா வந்து அவங்க வந்து வெளி வாழ்க்கையில் அவங்களுக்கு செல்வாக்க கொடுக்கக்கூடிய புற வாழ்க்கையில் அவங்க வந்து இன்னும் கூடுதலாக ஈடுபட ஆரம்பிக்கணும் பொது வாழ்க்கையில். அப்போது அவங்களுக்கு வந்து தனிப்பட்ட வாழ்க்கையிலேயும் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். ஓகே, சிறப்பாக சொன்னீங்க. இதை தாண்டி இப்போ இது செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் இருக்காங்களே, அதை தாண்டி அவங்க ராசி நட்சத்திரம் இதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த குண நலன்கள்லாம் இருக்குல்ல, அதனுடைய மூலயமா வர பலன்கள் இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு இந்த கிழமைகளில் பலன்லாம் மேட்ச் ஆகும்? அதாவது ஒரு நாளுக்கு அதிபதியாக நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அந்த நாளோட அதிபதி கிரகம் யாரோ அவரை தான் நம்ம எடுத்து நம்ம பலன் எடுக்கிறோம். இது வந்து ஒரு 70% வந்து சரியான பலன்களாக இருக்கும். இதில் 30% எங்கே மாறுபடும்னு கேட்டிங்கன்னா அவங்களோட பிறந்த காரணம், யோகம், திதி, நட்சத்திரம், இதுக்கெல்லாம் நிறைய பங்கு இருக்குது. இதெல்லாம் தாண்டி அந்த லக்னம் முன்னாடி சொன்னால் அந்த லக்னம் 70% கிழமை கண்டிப்பான முறையில் பங்கு இருக்குது. 70% இருக்குது. 30% தான் மொத்தத்தில் மாறுபடும் இல்லையா? திதி, யோகம், காரணம் இதெல்லாம் வித்தியாசப்படும் போது ஒருவேளை மேட்சாக வந்து இந்த ராசி அதிபதி அந்த 4 அதிபதிக்கு இவங்களும் இந்த யோகநாதனும் கர்ணநாதனும் திதிநாதனும் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. 3ஆம் தேதியாக வந்துச்சு அப்படின்னா யோகம் தான். அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் இருக்குது. செவ்வாய் கிழமையில பிறந்தவங்களுடைய விஷயங்களை நிறைய சொன்னீங்க. அதை தாண்டி செவ்வாய்க்கு வேற என்ன சார் பெட்டரான ஒரு சிறப்புகள் இருக்கு? உண்மைதான். அதாவது செவ்வாய் அப்படின்னாலே நிறைய பேர் பயந்துக்கிறாங்க. அது ஆகாத நாள் பொதுவாக சொல்லுவாங்க. அது உண்மைதான். அந்த சமயத்துல பண்ணாதீங்க. கண்டிப்பா. ஆனா ஒரு சிலர் இப்ப ஜோதிடர்கள் கூட பாத்தீங்கன்னா செவ்வாய் கிழமையில ஒரு காரியத்தை தொடங்கினா, நல்ல காரியத்தை தொடங்கினா, இப்ப தொழில் தொடங்குறாங்கன்னா நல்ல தொழில் வந்து அதிகப்படியான வளர்ச்சி இருக்கு, அந்த மாதிரி விஷயம் சொல்றாங்க. அன்னைக்கு கடன் கொடுத்தால் சீக்கிரம் எல்லா கடனும் அடையும்னு சொல்றாங்க. கண்டிப்பா. ஸோ அன்னைக்கு பணம் வந்ததுன்னா பணம் வர வந்துட்டே இருக்குன்றாங்க. அதாவது ரிப்பீட்டடா நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது ஆக்சுவலா ஒருத்தர் பண்ணக்கூடாது ஒரு சில விஷயத்தை அப்படின்றாங்க, ஒருத்தர் பண்ணுங்கன்றாங்க. இது நாளைக்கு செவ்வாய்க்கிழமைக்குன்னு பண்ணக்கூடாது சில விஷயங்கள் இருக்கு. அதை மட்டும் பண்ணக்கூடாது. கம்பல்சரியா பண்ணக்கூடாது. குறிப்பா இது உண்மைதானா? அந்த காலம் பாக்குறவங்களுக்கு அப்படிதான் தோணும். இது உண்மைதானா? ஆமா, அப்படிதான் நான் கேட்கிறேன். ஆமா. என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாது? குறிப்பா வந்து இந்த நகம் வெட்டுறது, முடி வெட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அதெல்லாம் பொதுவாகவே இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா இந்த பார்பர் ஷாப்ல வந்து நம்ம பழைய முன்னாடி காலங்கள்லாம் செவ்வாய்க்கிழமை பிரதிவாரம் செவ்வாய் விடுமுறைன்னு போட்டு. ஆனா இப்ப திறந்துதான் இருக்கு. இப்போ மாடர்ன் வெட்டுறாங்க. ஆமா. ஆனா எதனால அது பண்ணக்கூடாது? ஏன்னா அது அன்னைக்கு வந்து சனியுடைய நாள். செவ்வாய்க்கிழமை வந்து சனி தொடர்புடைய முடி, நகம் இதெல்லாம் வந்து சனி தொடர்புடைய விஷயங்கள். அதை நம்ம நறுக்கும் போது நமக்கு வந்து கடன் வளரும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. செவ்வாய்க்கிழமை முடிவெட்டினா கடன் வளரும். ஆயில் ஆயில் பிரச்சனையை கொடுக்கும். இதெல்லாமே இருக்கு. அந்த முடி வெட்டுற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பண்ணியிருப்பாங்க, இன்க்ளூட் நானும் பண்ணியிருக்கேன். ஆனா கடன் வளரும்ன்றது இப்போ நீங்க சொல்லிதான் நான் கேள்விப்படுறேன். நான் நிறைய வீடியோவும் பார்க்கல, மேபி பண்ணிருக்கலாம் யாருன்னா. ஆனா செவ்வாய்க்கிழமை பண்ணா கன்ஃபார்ம் கடன் வளருமா? நிச்சயமா. முடி வெட்டணும். ஆமா. ஏன்னா நம்ம வந்து கடன் தீர்க்கிறதுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை ஒரு முக்கியமான நாள். செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் ஒரு முக்கியமான நாள். எங்களுடைய நேயர்களுக்கு அப்படியே சொல்லிடுறேன், செவ்வாய்க்கிழமை முடி வெட்டாதீங்க, நகத்தையும் வெட்டாதீங்க, கடன் வளரும். கண்டிப்பான முறையில் அது நல்ல விஷயம் தான். முடிஞ்சா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம மாடர்ன் லைஃப் ஸ்டைல் இருந்திருக்கோம், அவசரமான ஒரு ஓட்டமான காலத்துல இருந்திருக்கோம். இதெல்லாம் நம்ம கணக்கு எடுத்து ஒரு சில நேரத்துல தவிர்க்க முடியாது இல்லைன்னா பிறந்த நாள்லயே வந்து மட்டும் முடிச்சிடாது. ஒரு சில சமயத்துல தவிர்க்க முடியாத காரணத்தினால முடி வெட்டக்கூடிய சூழ்நிலைகள் கூட வரும். ஸோ ஆனால் வெட்டவே கூடாதுன்னு சொல்றீங்களா? இல்லை, இப்போலாம் வந்து நிறைய பேர் வந்து பெரிய மனிதர்களே வந்து ரொம்ப செல்வாக்க நல்ல உயரமான வாழ்க்கையில் நல்ல உயரத்தை அடைஞ்சவங்களே கூட டெய்லி ஷேவ் பண்ண பழக்கம் இருக்கும். ஸோ அப்போ அவங்களுக்குலாம் ஒன்றும் பாதிப்பு கொடுக்கல அப்படின்னு கேட்குற கேள்வி நியாயமானது தானே? ஸோ அப்போ அதுக்காக நம்ம ஜோதிடத்தை கொடுத்த சித்தநாதர்கள் சொன்னது பொய்ன்றதும் கிடையாது. அதுக்கான ஒரு இம்பாக்ட் கண்டிப்பான முறையில் இருக்கும், சின்ன அளவுலையும் இப்போ ஏதோ ஒரு வகையில் இருக்கும். ஸோ அதனால் வந்து முடிஞ்சவங்க அதை பயன்படுத்திக்கலாம்.
தவிர்க்கணும்னு நினைக்கிறவங்க தவிர்த்துக்கலாம். வேற எந்த காரியத்தை சார் பண்ணக்கூடாது? இல்லை, அதாவது இந்த செவ்வாய்க்கிழமையை பொறுத்த வரைக்கும் அது இன்னொரு பேர் இருக்கு, மங்களக்காரகன் சொல்லுவோம். மங்களக்காரகன்னா சுபிச்சங்களை கொடுக்கக்கூடியவர் அப்படின்ற ஒரு நல்ல சுபத்துவத்தை செய்யக்கூடியவர்ன்றது அந்த மங்களக்காரகன்றதுக்கான அர்த்தம் அதுதான். ஸோ இது வந்து யாருக்கு அந்த மங்களங்களை செய்யும், நல்ல விஷயங்களை, சுப நிகழ்ச்சிகளை, சுபத்துவத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாழனுடைய ராசி நட்சத்திரங்களை பிறந்தவங்களுக்கு, குறிப்பாக சொன்னால் மீனம், தனுசு, ரிஷப லக்னத்துக்காரர்களுக்கும் நல்ல ராசிக்காரர்களுக்கும் வந்து இந்த செவ்வாய்க்கிழமை வந்து நல்ல பலன்களை கொடுக்கும். நிறைய, அதாவது இந்த ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை ஒரு சில விஷயங்கள் பண்ணாங்கன்னா நல்ல பலன்கள். ஆமா, அது அவங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, எனக்கு என்னன்னு தெரியல, எல்லாமே கூட சொல்லுவாங்களே சார். ஆமா, நிச்சயமா. அதாவது அவங்களே சொல்லுவாங்க, எனக்கு வந்து என்னன்னு தெரியல, சில எல்லாம் நல்ல விஷயங்கள் எனக்கு லைஃப்ல வந்து செவ்வாய்க்கிழமை தான் நடக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. அதுக்கு காரணங்கள் உண்டு. செவ்வாயும் சுக்கிரனும் நட்பு, அதனால ரிஷப லக்னத்துக்காரங்களுக்கும் நட்பு செவ்வாய்க்கிழமை நன்மைகளை செய்யும். வியாழனுக்கு ரொம்ப நட்பு அப்படின்போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வந்து மங்கள நிகழ்வுகளை அவங்க லைஃப்பில் கொடுக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு அந்த நாளில் தான் நடந்திருக்கும். ஆனால் பெரிய செவ்வாய் ஆதிபத்தியம் பெற்ற மேஷம், விருச்சிகம் அவங்களுக்குன்னா செவ்வாய்க்கிழமை ஒரு விஷயத்த பண்ணால் அது ஸ்தான அடிப்படையில் மாறும். அவங்களுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை, அதாவது செவ்வாய் ஆதிபத்தியம் பெற்ற விருச்சிகம் மற்றும் மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு, ராசி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் நல்ல ஸ்தானத்தில் அமைஞ்சிருச்சு அப்படின்னா தாராளமாக வந்து அந்த நாட்கள் அவங்களுக்கு வந்து பலன் தான் கொடுக்கும். மங்களக்காரன் மங்களத்துவத்தை செஞ்சிருவார். அது இந்த மாற்றம் இல்லை. சரி, இப்போ இதை மங்கள பேஸ் பண்ணி இந்த விஷயங்களை சொல்லிட்டீங்க. இதை தாண்டி எந்தெந்த விஷயங்களை செவ்வாய்க்கிழமையில பண்ணால் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள், நான் இதை கேள்விப்பட்டிருக்கேன், கடன் அடைத்தால் கடன் வந்து சீக்கிரம் அடைஞ்சிரும் அப்படின்னு. அதெல்லாம் உண்மைதானா? ஆமா, கண்டிப்பான முறையில் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான பரவாயில்ல. நான் நிறைய பேருக்கு அந்த விஷயங்களை கொடுத்தேன். ஏன்னா ஒன்று சொல்லிட்டீங்க, தெளிவாக ஆடியன்ஸ் புரிஞ்சிருப்பாங்க. கடன் அதிகமா பெருகுனா முடி வெட்டினாலும் நகை வெட்டினாலும் அதிகமா பெருகும், ஆரோக்கியம் கெடும். கடனை இப்போ வந்து அடைக்கணும் அவங்க, அதுக்கு என்ன ஒரு செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய குறிப்பிட்ட நேரம் இருக்கு, மாந்தியோட நேரம். அதுல மாந்தியோட நேரம் அந்த சமயத்துல வரணும். குறிப்பிட்டு அந்த நாளுடைய நட்சத்திரம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் கூடி வர்ற அந்த நாள் நேரத்துல செய்யும் போது நிச்சயம், அதாவது ஒரு சின்ன கடனை முழுமையாக அடைக்கும் போது மிச்சம் இருக்கக்கூடிய பெரிய கடன்கள் அடைக்கிறதுக்கான வருமான வாய்ப்புகள் ஏற்படும். அங்க செவ்வாய்க்கிழமை வந்து நம்ம கடன் அடைத்தாலும் அதுல பர்டிகுலர் டைமை பார்க்கணுமா? ஆமா, கண்டிப்பா இருக்கு. இது ஒரு விஷயம் இருக்கு. செவ்வாய்க்கிழமைக்கும் இருக்கு அந்த பண்பு இருக்கு, சனிக்கிழமைக்குமே உண்டு. சனிக்கிழமையிலும் ஒரு பர்டிகுலர் நேரத்துல வந்து பர்டிகுலர் நட்சத்திரம் திதி சேரும்போது கடன் அடைக்கும் பட்சத்துல, சின்ன கடனை, இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு 1 கோடி ரூபா கடன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து ஒரு சின்ன கடன், ஒரு 1 லட்ச ரூபா கடனை ஒருத்தருக்கு முழுசா அடைச்சிடுறாரு. அடைச்சிட்டாரு அப்படின்னா பாக்கி இருக்கக்கூடிய இந்த 99 லட்ச ரூபா வந்து அடையிறதுக்கான வருமான வாய்ப்புகள் வந்துடும். கடன் இருந்துகிட்டே இருக்கு, அடைக்கவே முடியலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்த விஷயங்கள் பயன்படும். இதை வந்து நம்ம அந்த நாள் அமைகிறது இயற்கை இறைவனோட கரங்கள்ல தான் இருக்கு. நாம வந்து கேட்கறவங்களுக்கு தேடி எடுத்து தான் கொடுக்கணும். நீங்க தேடி எடுத்து கொடுப்பீங்க. இப்போ இதை பத்தி புரிதல் இருக்கிறவங்களுக்கு கேட்டு அந்த டைம்ல கடன் கொடுப்பாங்க. ஆமா, ஒரு சிலர் இந்த பொதுவான வாசகம், செவ்வாய்க்கிழமை வந்து கடன் கொடுத்தால் கடன் அடையும்ன்ற வாசகத்தை கேட்டுட்டு எப்போ வேணா யார் வேணா கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி அந்த சமயம் அந்த டைம் அமைஞ்சிருச்சுன்னா அவங்க கடன் நல்லா அடையும். செவ்வாய்க்கிழமை கடன் வாங்கவும் கூடாது, கொடுக்கவும் கூடாதா? கொடுக்கலாம்னு சொன்னீங்க. இல்ல, நான் அடைக்கலாம் தான் சொன்னேன். அடைக்கலாம், பர்டிகுலர் நம்ம கொடுக்க கூடாது. ஆமா, சிறு கடன் அடைச்சா பெருங்கடன்கள் அடையும். ஓகே, கடன் அடைத்தால் பெருங்கடன் அடையும். ஆமா ஆமா, ஓகே. நம்ம கையில இருந்து கடன் யாருக்கும் கொடுக்கக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது. ஓகே ஓகே. செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமைகளும் கடன் வாங்குறதையும் கொடுக்குறதையும் தவிர்த்துட்டா நம்ம அப்பயே ஒரு சேஃப் தான். இப்போ நம்ம எதான் சொல்ல வந்தேன், இப்போ இந்த ஒருத்தர் இன்னைக்கு கேட்குறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நான் அவரோட அதிர்ஷ்டம் தான், அவரோட நல்ல நேரம் தான், நாளைக்கே கூட அந்த நாள் அமைஞ்சிருக்கலாம், இல்லை ஒரு வாரம் தள்ளி வரலாம், ஒரு சிலருக்கு 3 மாதம் தள்ளி கூட வரும். அதை நம்ம தேடி செக் பண்ணி ஒவ்வொரு நாளாக நம்ம ஆய்வு பண்ணி பார்க்கணும். அந்த நட்சத்திரம் கூடி வரணும், திதி கூடி வரணும், அந்த கிழமை வரணும், இதில் அந்த மாந்தியோட நேரத்தை எடுக்கணும். இதெல்லாம் சேர்த்து வரும்போது அதில் செய்கிற அந்த கடன் தீர்க்கும் போது நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நீங்கள் சொன்ன நாளில் நான் செஞ்சேன் சார், நம்பிக்கையோட செஞ்சோம், கண்டிப்பாக நம்ம என்னோட கடனில் தீர்ந்துருக்கு அப்படின்றத வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க என்கிட்ட. சூப்பர் சார். இந்த கடன் அடைக்கிறதுக்கும் ப்ளஸ்ஸு கடனை வந்து எதனால் வருதுன்ற விஷயத்தையும் வந்து அழகாக சொன்னீங்க, செவ்வாய்க்கிழமை பேஸ் பண்ணி. இதை தாண்டி செவ்வாயில் பண்ணவே கூடாத விஷயங்கள் பேலன்ஸ் எதனா இருக்கா? ஏன்னா இன்னும் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுதான் கேட்குறேன். பண்ணவே கூடாத விஷயங்கள் சுபகாரியங்கள் தான். திருமணம் பண்ணக்கூடாது. திருமணம், காது குத்து, இந்த மாதிரி விருந்தினரை கூப்பிட்டு விருந்து வைக்கிறது, அந்த நாளில் விருந்து சொந்தக்கார பந்தக்காரங்களை கூப்பிட்டு நண்பர்களை கூப்பிட்டு விருந்து கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். விருந்து கொடுக்குறவங்களுக்கும் விருந்து எடுத்துக்கிறவங்களுக்கும்
கூடிய சீக்கிரம் அடிதடி சண்டை வந்துடும். பகையாயிருவாங்க. உறவுகள் பகையாயிருவாங்க. புதுசா இருக்கு. செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, சனிக்கிழமை விருந்தே கொடுக்கவே கூடாது. கல்யாணமும் நடக்காது. பொதுவாக பண்ண மாட்டாங்க. கட்டாயத்துல பண்றாங்க அப்படின்னா நம்ம நிறைய பஞ்சாயத்துகள் வந்து இதுக்கு திருமண வாழ்க்கையில திருமணம் நிற்க மாட்டேங்குது, வைக்க மாட்டேங்குது, சொந்த பந்தங்களும் சண்டை வருது. இதெல்லாம் காரணம் வந்து இந்த மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த நீங்க கேட்டதுனால நான் சொல்ல வேண்டியது இருக்கு. எல்லாரும் லீவ்ல இருப்போம், அதனால எங்களுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்தமா பார்த்து சொல்லுங்கன்னு கேட்பாங்க கல்யாணத்துக்கு. நான் அவங்களுக்கு சொல்லுவேன், ஞாயிற்றுக்கிழமையை வந்து சுபகாரியத்துக்கு ஒதுக்கல, சித்தர்கள் சொல்லலை. திங்கள், புதன், வியாழன், வெள்ளி தான் வந்து சுபகாரியத்துக்கான நாள். ஸோ அதனால வந்து நீங்க திங்கக்கிழமை பார்க்கலாமே, இல்லை புதன்கிழமை பார்க்கலாமே அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனா வந்து இல்லை எங்க சொந்தக்காரங்கெல்லாம் வரணும். ஆமா, இப்ப எல்லாரும் நாங்க நிறைய பேருக்கு மொய் செஞ்சிருக்கோம், எல்லாரும் வந்து எங்களுக்கு செய்யணும், ஞாயிற்றுக்கிழமை லீவ் வச்சு தான் வருவாங்க. ரொம்ப பிஸி ஷெடியூல் இருக்காங்க சார். கண்டிப்பா எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து பார்ப்பாங்க. அப்படி ஒரு இது இருக்கு. நம்ம வேற வழியில நாங்களும் கொடுக்கத்தான் செய்யறோம். குடும்பம் வரைக்கும் அன்னைக்கு ஒரு நல்ல நேரம் நட்சத்திர முகூர்த்தம் எடுத்து கொடுக்குறோம், பண்ணதான் செய்யறோம். ஆனா நான் சொல்லிடுவேன், இந்த மாதிரி இது இருக்கு, சொல்லப்பட்டிருக்கு, இது மீறி நீங்க ஓகேன்னு சொன்னா நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிடுவேன். ஆனா செவ்வாய்க்கிழமை கல்யாணம் பண்ணக்கூடாது, சுப நிகழ்ச்சிகள் பண்ணக்கூடாது, வீடு கட்டி பால் காய்ச்சல கூட நீ பண்ணக்கூடாது. ஓகே. அது ஏன்னா வீடு கட்டுறது, கட்டுமானம்ன்றது வந்து செவ்வாய் தொடர்புடைய தொழில் தான். இருந்தாலும் அந்த நாள்ல பால் காய்ச்சி குடியேறதுன்றது ஆகாது, அதுவும் நடக்காது, பண்ணக்கூடாது. சுபகாரியம், கல்யாணம், காது குத்து, திருமண சடங்குகள், எந்த ஒரு நிகழ்வுகளும் சுப நிகழ்வுகளும் வந்து பால் காய்ச்சி பண்றது கண்டிப்பா நம்ம விடக்கூடாது. தொழிலும் தொடங்கக்கூடாது. அது எந்த தொழில அந்த தொழில், இந்த நாள்ல தொழில் துவங்கலாமான்னு கேட்டு வர்றவர், எனக்கு வேற நாளே இல்லை, இந்த நாள் நான் துவங்கலாமான்னு கேட்டு வர்றவருடைய தசா புத்தி, அவருடைய லக்னம், அவருடைய ஜாதகம் அமைப்பு, இது எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி வேணா அவங்களுக்கு நம்ம செவ்வாய் அவருக்கு சாதகமா இருக்கும் பட்சத்துல நம்ம அந்த நாளை சூஸ் பண்ணி அது நாளில் சரி ஓகே பண்ணுங்கன்னு சொல்லலாம். ஓகே. அந்த நாளுக்குரிய நட்சத்திரம், அந்த செவ்வாய்க்கிழமைக்குரிய நட்சத்திரம் அவருக்கு சாதக நட்சத்திரமா இருந்தா வேணா சொல்லலாம். ஆனா அது ரொம்ப ரேரான ஒரு கடைசி தவிர்க்க முடியாத நாள்ன்றதுனால நம்ம அந்த செய்யலாமே தவிர்த்து குடும்பம் வரைக்கும் தவிர்க்கிறது தான் நல்லது. எனக்கு இது எப்படி சொல்றது, இப்போ கேட்கும்போது நிறைய செவ்வாய்னாலே மங்களக்காரகன் சொல்றீங்க, மங்களகரமான விஷயங்கள்லாம் வந்து அந்த நாட்கள்ல பண்ணவே கூடாதுன்னும் போது பெரும் வியப்பாதான் இருக்கு. ஏன்னா இப்போ எனக்கு ஜோதிடத்தை பத்தி எனக்கு அதிகமா தெரியாது. கண்டிப்பா அந்த அடிப்படையில நான் சொல்றேன், அவர் வந்து மங்களக்காரகன் தான். சுபத்துவம், அதாவது செவ்வாய் வரும்போது ஒரு பெண்ணு பூ பெய்துவாங்க. ஓகே. இந்த மாதிரியான ஒரு முக்கியமான நிகழ்வுகள் வந்து அன்னைக்கு நடக்கும். செவ்வாய் நான் செவ்வாய்க்கிழமைன்னு சொல்லலை, செவ்வாயுடைய தசாபுத்தி காலங்கள்ல செவ்வாயும் ராகுவும் சம்மந்தப்படுற வயசுல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 12 வயசு அந்த வயசுல வரவங்க வந்து பருவம் அடைவாங்க. இந்த மாதிரியான அது ஒரு மங்களகரமான ஒரு நிகழ்வு தான். அது அந்த எந்த நாளில் வேணால் நடக்கும். செவ்வாய் தசை நடக்கணும், ராகு தொடர்பு வரணும், இல்லை செவ்வாயில் சுக்கிரன் தொடர்பு வரணும். இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள், வீடு கட்டுமானங்கள், அதுக்கான யோகத்தை கொடுக்குறது செவ்வாய் சுக்கிரன் தொடர்புடைய நேரங்கள் வரும்போது வீடு கட்டுமானங்கள், வீடு புனரமைப்புகளை செய்வாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் அது நல்ல பலன்களை செய்யும். அதுக்காக தான் மங்களக்காரகன் சொல்றமே தவிர்த்து சுபகாரியங்கள் செய்யறதுக்கான மங்களக்காரகன் கிடையாது. மங்கள நிகழ்வுகளை வீட்டில் நடத்துவாங்க. ஆக மொத்தம் செவ்வாய்க்கிழமை ஒரு விஷயம் பண்ணலாம்னா வாங்கின கடனை திரும்ப கொடுக்கலாம், அது மட்டும்தான் பலன் கொடுக்கும், அந்த கடன் அடையுன்றீங்க. என்ன இருக்கு, என்ன சில விஷயங்கள் இருக்கு, குளம் வெட்டுறது, நீர்நிலைகள் பராமரிக்கிறது, அப்புறம் பழ தாவரங்களை வந்து நடவு செய்யறது, விவசாயிகளுக்கு வந்து செவ்வாய் உகந்த நாள் தான். அதெல்லாம் தொடங்கும், அதெல்லாம் தாராளமாக செய்யலாம். அதாவது தொழில்னு வரும்போது ரிப்பீட்டடா செய்யற விஷயங்களை வந்து ரெகுலரா பண்ணலாம், அது பிரச்சனை கிடையாது. அது பிரச்சனை, அது ஆரம்பம் எனக்கு ஒரு நாள் நடந்துச்சு. ஆனா மங்களகரமான விஷயங்களை அன்னைக்கு பண்ணக்கூடாது. ஓகே. இன்னும் உங்களுக்கு ஒரு விளையாட்டா சொல்றேன் நான், இது எப்படி நீங்க எடுத்துக்கிறதுன்னு தெரியல. அதாவது ஒரு விஷயத்த நம்ம தவிர்க்கணும், வேணாம், அந்த ஒரு இன்னும் எக்ஸாக்டா சொன்னா ஒரு உறவை நம்மள்ட்ட இருந்து விலக்கிக்கிறணும், ஆனா வாய் வழியா சொல்ல முடியல, வார்த்தையில சொல்ல சங்கடமா இருக்கு அப்படின்ற பட்சத்துல அந்த உறவுகிட்ட இருந்து விலகிறதுக்கு செவ்வாய்க்கிழமை உதவும். ஆமா, செவ்வாய்க்கிழமைல வரக்கூடிய இதெல்லாம் பாக்குறவங்க வந்து எடுத்துக்க போறாங்க சார், நீங்க வேற. இல்ல, உண்மைதான் சொல்றேன். ஏன்னா சிலர் யதார்த்தமா தெரியாம கூட அந்த நாளை சூஸ் பண்ணி அந்த நாள்ல ஒருத்தர் இருந்து விலகணும்னு நினைச்சிட்டு இருக்க நபர்கிட்ட ஏதாவது போன் அடிக்கிறாங்க, இல்ல அந்த நபர் போன் அடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, இல்ல நேர்ல வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு கூட அவங்க உறவு கட்டாயிரும். திருமால் ஆதிக்கம் பெற்ற இந்த புதன்கிழமை பிறந்தவங்களுடைய பிறப்பின் ரகசியத்தை சொல்லுங்க சார். நீங்க ஆரம்பிக்கும் போதே நல்லபடியா கேட்டீங்க. திருமாலுடைய ஆதிபத்தியம் பெற்ற அப்படின்னு சொல்லிட்டு 100க்கு 100 உண்மை. திருமாலோட அம்சம் தான் புதன் கிரகம். புதனுக்கு அதிபதியாக நம்ம சொல்லக்கூடியது வந்து மகாவிஷ்ணு தான் சொல்கிறோம். மகாவிஷ்ணு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த சுகபோகங்கள் மேலே ஆசையை, ஆர்வத்தை தூண்டக்கூடிய
அதை கிடைக்க வைக்கக்கூடிய பெறக்கூடிய ஆற்றலை தரக்கூடியவர் தான் மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு இருக்கார் அப்படின்னாலே அவர் எப்பயுமே அவரோட இதயத்தில் இருக்க மகாலட்சுமியும் அவங்க சேர்ந்து இருக்கிறதுனால தான் அந்த புதனுடைய நாள் வந்து ரொம்ப சிறப்பான நாளாக, புனித முக்கியமான நாட்களில், சுப நாட்களில் மிக முக்கியமான நாட்களை வந்து சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அது மாதிரி என்ன சொல்லுவாங்க, நீங்கள் இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது மகன். அதாவது ஒரு திருமணத்துக்கு வரன் பார்த்து தேடி சரியான நம்ம குடும்பத்துக்கு தகுந்த மாதிரியும் பையனுக்கு பிடிச்ச மாதிரியும் ஒரு பொண்ணு அமைகிறதுன்றது இவ்வளோ சாதாரண கிடையாது, கஷ்டமான விஷயம். ஆனால் அது கூட கிடைச்சிடும். ஆனால் நல்ல புதன் ஒரு விசேஷம் செய்கிறது கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. ஸோ உண்மையிலேயே அதுமாதிரி சொன்ன மாதிரி மக்களுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த புதனுடைய கிழமையுடைய அந்த அருமை தெரியாதனால ஜென்ரலாக ஏதாவது ஒரு நாளில் பண்ணுவோம், ஞாயிற்றுக்கிழமை கூட பண்ணுவோம் விசேஷங்களை, அதுக்கு லீவ் நாள் தோதாக இருக்குது, சொந்த பந்தங்கள் வந்து போகிற மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. உண்மையிலே வந்து கிழமைகளில் விசேஷம் செய்ய கொடுத்து வச்சவங்க, அதே மாதிரி புதன்கிழமையில் பிறந்தவங்க மிக மிக பாக்கியசாலிகள்ன்றதை நம்ம கண்ணை மூட்டு சுகபோகசாலிகள்ன்ற தைரியமாக சந்தோஷமாக சொல்லலாம். இப்போ இவங்களுக்கான தொழில்லாம் என்ன அமையும், என்ன பண்ணலாம்? ஆமாம், நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எளிமையாக புதன்கிழமை பிறந்தாங்க அப்படின்னாலே வந்து அவங்க வந்து புத்தி கூர்மை நிறையா இருக்கும். அதாவது புத்தி கூர்மை வந்து எங்கே அவசியப்படும் அப்படின்னா, கையில் காசே இல்லை சம்பாதிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய வாயை தான் மூலதனமாக வைக்கணும். வாய் உள்ள பொழைச்சிக்கொண்டு சொல்லுவாங்க இல்லையா, அது இந்த புதன்கிழமை பிறந்தவங்களுக்கு கண்டிப்பான முறையில் பொருந்தி வரும். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத தொழில்கள் அப்படின்னா வந்து கமிஷன் ஏஜென்சி, இந்த ப்ரோக்கரேஜிங், இந்த மாதிரியான துறைகள் எல்லாம் வந்து இதெல்லாம் வந்து நல்லபடியாக செட் ஆகும். ஷேர் மார்க்கெட்டு, இதெல்லாம் கூட நிறைய புதன்கிழமை பிறந்த புதனுடைய அம்சத்தில் பிறந்த ராசி லக்னத்துக்காரர்கள், அந்த புதனுடைய ராசி அம்சம்ன்ற பிறக்கிறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசி, கன்னி ராசி, இதில் லக்னமாவோ ராசியாவோ பிறக்கிறவங்களுக்கு இந்த ஆதிபத்தியங்கள்லாம் வந்து இயல்பாகவே வரும். இதை தவிர்த்து இவங்களுக்கு இன்னும் யோகத்தை செய்யக்கூடிய துறைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மீடியா, அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டு, ட்ராவல், டூரிசம், இந்த துறையெல்லாம் கூட வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான நல்ல ஒரு சந்தோஷத்தையும் கொடுத்து மன மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருந்துகிட்டு இருக்கும். ஓகே, இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கைன்றது எப்படி அமையும் சார்? வாழ்க்கை எப்படி அமையும்? வாழ்வாதாரத்தில் எந்த மாதிரி குடும்ப வாழ்க்கைனா எப்படி அமையும்? கண்டிப்பாக, அதாவது நம்ம என்னதான் வந்து இவங்க புதன்கிழமை பிறந்தவங்க, புதனுடைய ஆதிபத்தியம், புதனுக்கு அதிபதி மகாவிஷ்ணு, மகாலட்சுமியோட இணைவு அப்படிலாம் சொன்னாலும் அவங்க பிறந்த அந்த நாளில் அன்னைக்கு அந்த கிரக நிலைகள், இவருடைய லக்னம், இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல விதமாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம சொன்னால் எல்லாம் நல்ல பலனும் அவங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த புதனுடைய அம்சத்தில் வரவங்களுக்கு திருமணத்தை கொடுக்கக்கூடியது வந்து குரு தான். அந்த குரு வந்து பகை கிரகமாக வர்றதுனால, திருமணத்தை கொடுக்கக்கூடிய குருவே பகையாக வர்றதுனால பொதுவாக அந்த புதன் சம்மந்தப்பட்ட ஜாதகர்களுக்கு திருமண வாழ்க்கையில் புதன் தசையில் இருக்கவங்க, இல்லை புதனுடைய ஆதிபத்தியத்தில் பிறந்தவங்க, புதன் கிழமையில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த குரு வந்து பகை கிரகமாக வர்றதுனால திருமண வாழ்க்கை, இந்த மாதிரியான சில பர்டிகுலராக தொழில் சார்ந்த விஷயங்கள், தொழில் கூட மேனேஜ் பண்ணி வந்துடலாம். ஆனால் திருமண வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மீண்டாகணும். ஸோ அந்த மாதிரியான தொந்தரவுகளை குரு கொடுக்காமல் இருக்கணும் அப்படின்னா அந்த நாளில் பிறந்திருந்தாலும் அவங்களுக்கு புதன் ஆதிபத்தியம் அதிகமாக இருந்தாலும் குருவும் நல்ல நிலையில் இருந்தால் இவங்க அதிலேருந்து அவங்க பிரச்சனைகளை தற்காத்துக்க முடியும். இல்லாத பட்சத்தில் சில சிரமங்கள் இருக்கும். கால தசாப்திகள் அடிப்படையில் அது அந்த நேரத்துக்கு அந்த தொந்தரவுகளை கொடுக்கும். அதிலேருந்து எப்போயுமே தன்னை பிரச்சனைகள்லேருந்து பாதுகாத்துக்கிறதுக்கு இவங்க வழிபட வேண்டிய தெய்வமாக நம்ம வந்து மகாலட்சுமி, மகாவிஷ்ணுவே தாராளமாக சொல்லலாம். அது போக மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரரையும் இவங்க வழிபடலாம். புதன்கிழமை பிறந்தவங்களுக்கு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாடு ரொம்ப நல்ல பயனுள்ள ஒரு இதே அருள் அவங்களுக்கு கிடைக்க வைக்கும். சார், இப்போ இந்த பிரச்சனைகள் சொன்னீங்களா, திருமணத்தில் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குங்க. இதுலேருந்து அவங்க எப்படி வந்து தற்காத்துக்கிறது, இந்த பிரச்சனையை எப்படி சரி செய்யறது, ஏதாவது வழிமுறைகள் இருக்கா? நம்ம சொல்றது வந்து புதன்கிழமைக்கு பிறந்தவங்களுக்குன்றதை தாண்டி புதனுடைய அம்சத்தில் பிறந்தவங்க எடுத்துக்குவோம். புதனுடைய அம்சத்தில் பிறக்கிறாங்க அப்படின்னு பட்சத்தில் கன்னி ராசியோ, கன்னி லக்னமோ, மிதுன லக்னமோ, மிதுன ராசியோ, இப்படி அமைப்பு புதன் தொடர்புடையவங்க, புதன்கிழமையில் பிறக்கக்கூடியவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து வருமுன் காப்போம்ன்ற மாதிரி தான். நம்ம வந்து வயசு போகுது, பொதுவாக இவங்களுக்கு வந்து திருமணம் தாமதமாகும். ஏன்னா எதிரிகிட்ட இருந்து வாங்கணும், நமக்கான விஷயத்த ஆதாயத்தை நமக்கு ஆகாத ஒரு எதிரிகிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னா அது அவ்வளோ ஈஸியாக நடக்காது. அப்போ கண்டிப்பான முறையில் ஒரு காலதாமதம்ன்றது இருக்கும். அந்த காலதாமதம் ஆகுதே, வயசு போயிட்டு இருக்கேன்னு சொல்லி அவசரப்படாமல் கண்டிப்பான முறையில் இந்த அமைப்பில் பிறந்த புதனுடைய அமைப்பில் பிறந்த குழந்தைங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப பொறுமையாக நல்ல சரியான வரன் வர வரைக்கும் பொறுமை காத்து நிதானித்து நல்ல பொருத்தம் வந்த பின்னாடி, திருப்திகரமாக மனசுக்கு பட்ட பின்னாடி 2 பேர்த்துக்கும் மன ஒப்புதல் இருக்கும் பட்சத்தில் திருமணத்தை நடத்தி வச்சா அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இதுதான் வந்து வருமுன் காக்கிறது. அது மீறி அவங்க வந்து வயசு போகுதுன்ற அவசரத்தில், காலத்தின் கட்டாயத்தில் சொந்த பந்தம் கேட்குறாங்க, சுற்றி இருக்கவங்களாம் கேட்குறாங்கன்றதுக்காக அவசரப்பட்டு ஒரு திருமணத்தை பொருத்தங்கிறத பார்க்காம பண்ணி வைக்கும்போது சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். ஆக மொத்தம் இவங்க வந்து
தாமதம், அதாவது நிதானித்து கல்யாணம் பண்ணா நல்லா கண்டிப்பா, இருக்கும் கண்டிப்பா. அப்படின்றீங்க. சரி, இதை தாண்டி இப்போ இந்த புதன்கிழமை பிறந்தவர்களுடைய அனுகூலமான கடவுள் அப்படின்னு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க. என்ன தெய்வ வழிபாடு பண்ணலாம்ன்ட்டு. புதன் அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே மகாவிஷ்ணுவுடைய அடையாளம் அம்சத்தில் பிறந்திருக்காங்க. இப்போ இவங்களுக்கு மகாவிஷ்ணு அவருக்கே தனக்கு நல்லது செய்து வரோன்னா, இவரை விட நம்ம இப்போ உங்களுக்கு வந்து உங்களோட நலனை உங்களை விட உங்களோட பேரண்ட்ஸுக்கு நிறைய அக்கறை இருக்கும். உங்களோட வெல்விஷர் நண்பர்களுக்கு இருக்கும். ஸோ அதுபோல் இந்த புதனுடைய அம்சத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து முழு யோகத்தையும் நட்பையும் செய்யக்கூடியது யாருன்னா சுக்கிரனும் சனியும் தான். ஸோ இந்த சுக்கிரன் சனி தொடர்பு அப்படின்னும் போது மகாலட்சுமி யோகம்னு சொல்லுவோம். அல்லது சுக்கிரனே மகாலட்சுமி தான். புதன் எப்படி திருமால்னு சொல்கிறோமோ மகாவிஷ்ணுன்னு சொல்கிறோமோ அது மாதிரி அவருக்கு இணையான மகாலட்சுமியை வந்து சுக்கிரனோட அம்சமாக தான் நம்ம சொல்கிறோம். ஸோ சுக்கிரனுடைய அம்சமாக இருக்கக்கூடிய மகாலட்சுமியை வழிபட்டு வரும்போது அவங்க வாழ்க்கையில் எல்லா யோகங்களும் சுகபோகங்களும் அவங்க ஆசைப்படுற அனைத்தும் நல்ல விதமாக நடந்து என்ன விஷயம்னா நம்பிக்கையோட தொடர்ந்து அவங்க கும்பிடணும். தாயாரை கும்பிட அவங்களுக்கு வந்து வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும். வாழ்க்கை திருமண வாழ்க்கையில் எந்த விதமான சிக்கல்களும் நெருடல் இல்லாமல் தொழில் சார்ந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் என்னென்ன இலக்கில் வாழ்க்கையில் அடையணும்னு ஆசைப்படுறாங்களோ அது எல்லாத்தையும் அடைகிறதுக்கு மகாலட்சுமியுடைய அனுகிரகம் கண்டிப்பான முறையில் வேணும். அதுக்கு அவங்க தொடர்ந்து மகாலட்சுமியை தியானித்து வழிபட்டு வரணும். அது பண்ணும்போது அவங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதன்கிழமை பிறந்தவர்களுடைய ஆதிக்கம்னு ஒன்று இருக்கும், தாக்கம்னு ஒன்று இருக்கும், பலன்கள். ஸோ இந்த இவங்களுடைய நட்சத்திரம், லக்னம் இதெல்லாம் வச்சு பார்த்தா ரெண்டுமே சிமிலராக தான் இருக்குமா இல்லை எப்படி? ஆமாம், இப்போ நம்ம இது வர சொன்னது வந்து புதன்கிழமையில பிறந்தா என்னென்ன அனுகூலங்கள் இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்கோம். மகாவிஷ்ணுவோட அனுகிரகம் பெற்றவங்க, எல்லாத்தையும் மகிழ்விக்கக்கூடியவங்க, மெலிந்த தேகமும் உயர்ந்த மனிதர்களாக இருக்கக்கூடியவங்க, இதெல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். இது வந்து அந்த நாளில் பிறந்தவங்களுக்கே உரிய ஒரு பொதுவான அடையாளங்கள், நல்ல அடர்த்தியான கேசம் இதெல்லாம் இருக்கும். ஓகே, இது வந்து அவங்களுடைய அடையாளங்கள். இது தாண்டி இதெல்லாம் முழுமையாக இப்போ நம்ம சொன்ன பலன்படி அவங்களுக்கு அப்படியே கிடச்சிருமா அப்படின்னா அப்படி சொல்ல முடியாது. எங்கே மாறுபடும் அப்படின்னா அந்த ஒரு நாள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 5 பாகமாக பிரியும். எப்படி ஒரு நாளை எப்படி 5ஆக பிரிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிழமை, திதி, நட்சத்திரம், யோகம், கரணம், இந்த 5 கொண்டது தான் ஒரு நாள். ஸோ அப்போ இந்த நம்ம நாளின் அடிப்படையில் அந்த நாளுக்கு அதிபதி யாருன்ற அடிப்படையில் அவங்களுக்கான பலனை சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த நாளில் பர்டிகுலராக ஒரு நேரத்தில் பிறந்திருப்பாங்க. அந்த நேரம் வந்து அந்த 24 மணி நேரத்தில் அவங்க பிறந்த இந்த நேர புள்ளி 12 ராசிகளில் ஒரு ராசி அவங்களுக்கு லக்னமாக அமையும். அன்றைக்கி அவங்க பிறந்த அன்னைக்கு அவங்களுடைய நட்சத்திரம் வந்து எந்த ராசி கட்டத்தில் இருந்தோ, சந்திரன் எந்த கட்டத்தில் இருந்துச்சோ அதான் அவங்களுடைய ராசி. ஸோ இந்த மாதிரி லக்னம் ராசி எல்லாமே மாறுபடுது. அது போக அந்த பிறந்த அன்னைக்கு இருந்த யோகம், அன்னைக்கு இருந்த திதி, அன்னைக்குடைய கரணம், இதை பொறுத்தும் சில மாறுதல்கள் இருக்கும். எவ்வளோ இருந்தாலும் இந்த புதன் தொடர்புடைய நாளில் பிறந்துட்டாங்க அப்படின்னாலே வந்து அவங்க மகாலட்சுமியோட மகாவிஷ்ணுவோட அனுகிரகம் பெற்றவங்க தான். இந்த புதன் பற்றி நம்ம இவ்வளோ நேரம் சொன்ன அந்த ஆதிபத்திய பலன்கள் கண்டிப்பான முறையில் இருக்கும். இது முன்ன பின்ன கூட குறைய செய்யுமே தவிர்த்து இது தாண்டி அவங்களுக்கு வேற ஒரு ஆதிபத்திய பலன்கள் வராது. அது மொத்தம் புதன்கிழமை பிறந்தவர்கள் மகாலட்சுமி வழிபட்டா சிறப்பான விதமான யோகங்களும் பெற்று வாழ்வாங்க, சுகபோக வாழ்க்கையை. குருவுடைய நாள் அப்படின்னு சொல்லுவாங்க வியாழக்கிழமையா. இந்த வியாழக்கிழமை பிறந்தவர்களுடைய பிறப்பின் ரகசியத்தை சொல்லுங்க சார். வியாழக்கிழமை அப்படின்றது பார்த்தீங்கன்னா சுப நாட்களில் ஒரு முக்கியமான நாள். முழு சுப கிரகமாக நம்ம சொல்லக்கூடிய கிரகங்களில் வியாழன் தான் முதன்மையான முழு சுப கிரகம். முழு சுபர் அவர் தான். ஸோ அந்த முழு சுபத்துவ தன்மை. செவ்வாய் வந்து மங்களக்காரகன், சுப கிரகமா? முழு சுபர். முக்கா சுபர் யார் தெரியுமா? சுக்கிரன். ஆமா, குருதான் முழு சுபர். ஆமா, இன்னும் சில வித்தியாசங்கள் இருக்கு. வளர்பிறை சந்திரன் வந்து முழு சுபர், தேய்பிறை சந்திரன் வந்து அசுபர். புதன் வந்து யாரோட சேர்றாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதோட தன்மையை மாற்றிக்கலாம். இப்போ எப்படின்னா நான் நல்லவங்க சுபகிரகங்களோட சேருதுன்னு வச்சுக்கோங்க. சுக்கிரன் வளர்பிறை சந்திரனோட சேருது அப்படின்னா நல்ல பலன்களை செய்வார். அவரே வந்து சனி, ராகு, செவ்வாய் போன்ற அசுபகிரகங்களோட சேருது அப்படின்னா வந்து அவர் வந்து கெட்ட புதன். இப்படி புதனுக்கே 2 தன்மைகள் உண்டு. அதனால ரெட்டைன்னு சொல்லி அந்த ஜெமினி அவரோட நட்சத்திரம் மிதுனம், அதுக்கு அடையாளமாக ரெட்டை உருவத்தை கொடுத்துருக்க காரணம் வந்து அது வந்து ரெட்டை பண்புகள் கொண்டதுன்றதான். ஸோ இதுதான் அதோட இயல்பு தான். இந்த வகையில் பார்த்து வரும்போது குரு வந்து முழு சுபர். அவர் நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதோட சுபத்துவ தன்மை எவ்வளோ வலுவானது அப்படின்னு தெரிஞ்சுருந்துருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து குரு பார்க்க கோடி நன்மைலாம் சொல்லுவோம். குரு இருக்கிற ராசி மண்டலத்தில் அவர் இருக்க ஸ்தானத்தை விட அவருடைய பார்வைக்கு நல்ல பலன் உண்டு, நல்ல யோகத்தை. அவர் பார்த்துட்டாருன்னா அது தோஷங்கள் நீங்கும். எவ்வளோ பெரிய தோஷமாக அதை நீங்கிறதுன்னு தாண்டி அந்த தோஷங்கள் யோகமாக மாறும். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான சுபர் யாருன்னு கேட்டிங்கன்னா வியாழன் தான். அந்த வியாழனோட அம்சத்தில் பிறந்தவங்களுக்கும் அந்த பண்புகள் உண்டு. அவங்க வந்து தான் இருக்கிற இடத்தையும் தன்னை சுற்றி இருக்க சூழலையும் எப்பயும் மகிழ்வாகவும் மகிழ்வாகவும் வச்சுக்கக்கூடிய பண்புகள் இருக்கும். இவங்களும் வந்து எப்பயுமே எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்மறையாக அணுகாமல் ஒரு
பாசிட்டிவாகவே எதை செய்கிறதா இருந்தாலும் இதில் அதில் இருக்க நல்லதை மட்டுமே யோசிப்பாங்க. அந்த மாதிரி அது ஒரு பாசிட்டிவ், முழுமையான ஒரு பாசிட்டிவான மனிதர்களாக இருப்பாங்க அப்படின்றதுல வந்து எந்த சந்தேகம் இல்லை. அதே மாதிரி ஒரு மாதிரி ஒரு பூசின மாதிரி உடல் வாக்கு கொண்டவங்களாக இருப்பாங்க. மாநிலத்துக்கும் கூடுதலான ஒரு நல்ல நிறத்தோடு தான் இருப்பாங்க. இதில் மீனம் தனுசு ரெண்டுமே வந்து வியாழனுடைய அம்சத்தில் வரக்கூடிய ராசி லக்னங்கள். அதிலெல்லாம் பிறக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பான முறையில் ஒரு சதைப்பற்றோடு இருக்கக்கூடிய வசீகரிக்கிற தன்மைகள் கொண்டவங்களாக தான் இருப்பாங்க. ஓகே, முக்கியமாக சொல்லணும்னா இந்த குழந்தை மனம் கொண்டவங்களும் இந்த தனுசு மற்றும் மீன ராசிக்காரர்கள் தான். அவங்க கள்ள கடம் இல்லாத குழந்தை மனம் கொண்டவங்களா, குரு ஆதிக்கம் பெற்றவங்க. ஆமாம் ஆமாம். அதை தாண்டி சார், இந்த வியாழக்கிழமை பிறந்தவர்களுடைய தொழில்னா என்ன மாதிரியான தொழிலை பண்ணலாம், எந்த மாதிரியான தொழில் அமைச்சிக்கலாம், அந்த மாதிரி சொல்லுங்கள். இப்போ குரு அப்படின்னாலே வந்து நம்ம ஆசிரியர்களே குருன்னு தான் சொல்லுவோம். ஸோ அந்த வகையில் வந்து குரு ஆதிபத்தியத்தில் பிறந்தவங்க, வியாழக்கிழமையில் பிறந்தவங்க, இவங்களுக்குலாம் வந்து ஆசிரியர் பணி அப்படின்றது ரொம்ப இயல்பாக சர்வசாதாரணமாக வரும். அவங்க இன்கேஸ் ஆசிரியரை போல் வேறு துறையில் இருந்தாலும் தான் கூட இருக்கவங்களுக்கு நல்ல ஆலோசனை தரக்கூடியவங்களாம் நல்ல ஆசிரியராக தான் இருப்பாங்க. அது பொது இயல்பு, குருவுக்குரிய பொது இயல்பு அது. அதை தாண்டி கணித புலமை நல்லாயிருக்கும், கால்குலேட்டிவான மைண்டு, கஷ்டமான மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாலாம் ஈஸியாக இது பண்ணக்கூடிய தன்மைகள் வந்து இந்த குருவுடைய அமைப்பில் இருக்கும், இயல்பாக வந்துடும். மனக்கணக்கு அழகாக போடுவாங்க. டக்கு டக்குன்னு பெரிய கணக்காக இருந்தாலும் அந்த மனசிலே கால்குலேட் பண்ணி டக்குன்னு ஆன்சர் சொல்லக்கூடிய அமைப்பு வந்து இந்த வியாழக்கிழமையில் பிறந்தவங்களுக்கு இருக்கும். அது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த பணத்தை வச்சு பணம் சம்பாதிக்கிற அந்த பண பரிவர்த்தனைகள் மூலயமா ஆன்லைன் ட்ரேடிங், ஷேர் மார்க்கெட்டு, இந்த மாதிரியான வட்டி கொடுத்து வாங்குறது, ஃபினான்ஸு, இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஃபினான்ஸ் பெரிய நிறுவனமாக அதை கொண்டு வர்றது, இதெல்லாம் வந்து குருவுடைய அனுகூலம் இல்லாமல் நடக்காது. இந்த மாதிரியான துறை. அப்புறம் வந்து முக்கியமாக சொன்ன மாதிரி பொண்ணு, அதாவது கோல்டு ஜுவல்லரிஸ், குருவுடைய அம்சத்தில் இருக்கவங்க ஜுவல்லரிஸில் வந்து சில்வரும் சேர்த்து நல்லபடியாக பண்ண முடியும். ஆதிபத்தியத்தை பொறுத்து பலன் மாறும். ஒரு சிலருக்கு வந்து ஜுவல்லர்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு சுக்கிரனும் பலமாக இருக்கும், குருவும் பலமாக இருப்பாங்க. ஸோ கோல்டு அண்ட் சில்வர்னு ரெண்டுமே அவங்களுக்கு நல்லபடியாக பிஸ்னஸை கொடுத்துக்கிட்டு இருக்கும், வளர்ச்சியை கொடுக்கும். அந்த அமைப்பில் வரும்போது பொதுவாக கோல்டோட அமைப்பு நல்லா இருந்துச்சு அப்படின்னு, வியாழனோட அமைப்பு நல்லா இருந்துச்சு அப்படின்னாலே வந்து அவங்க தாராளமாக ஜுவல்லரி பிஸ்னஸில் வர முடியும். குறிப்பாக நான் சொன்ன முன்னாடி சொன்ன மாதிரி பண பரிவர்த்தனை துறைகள், ஆசிரியர் பணிகள், இதெல்லாம் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இவங்களுக்கு எங்கே இருந்தாலும் வியாழக்கிழமை பிறந்தவங்களுக்கு வந்து கௌரவ பொறுப்புகள், கௌரவ பதவிகள், எல்லோரும் மதிக்கக்கூடிய ஒரு நபராகவும் அவங்க இருப்பாங்க அப்படின்றதையும் நம்ம சொல்ல முடியும். இதனால் வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசியல் தொடர்புகளும் நல்லாவே கிடைக்கும். அரசியலில் ஒரு செல்வாக்கான பதவியில் இருக்கக்கூடியவங்க, ஒரு உயர் பதவியில் இருக்கவங்க வந்து இந்த குருவுடைய அமைப்பில் பிறந்திருக்கக்கூடியவங்கள்ட்ட இயல்பாகவே நட்புன்னு ஒரு அவங்க தேடி வந்து நட்பு வச்சுக்குவாங்க. இவங்க தேடி போகணும்னு அவசியம் இருக்காது. இவங்களோட ஆற்றலும் அறிவும் இவங்க பக்கமாக இழுத்து கொண்டு வந்துடும். ஓகே சார், இதை தாண்டி வந்து இவங்களுடைய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும், எப்படி அமையும்? எல்லாமே நல்லது தான். முழுச்சுபர் அப்படின்றபோது வந்து அவருக்கு எல்லா வாழ்க்கையில் எல்லாமே நல்ல விதமாக தான் அமையும். இப்போ இந்த குருவுடைய அமைப்பில் வரவங்களுக்கு திருமணத்தை கொடுக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு முழு எதிரியான புதன் தான். ஸோ அதனால் வந்து திருமணத்தை கொடுக்குற கிரகமே பகை கிரகமாக வர்றதுனால இந்த குருவுடைய அம்சத்தில் பிறந்தவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் ரொம்ப நிதானித்து முடிவெடுக்கணும். அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுகள் எடுக்கக்கூடாது. நான் வந்து சொல்கிறது திருமணத்துக்கு அப்புறமா சொல்கிறேன். திருமணத்துக்கு அப்புறம் வந்து கணவன் மனைவி வாழ்க்கை, ஆமாம் கணவன் மனைவி வாழ்க்கையில் வரக்கூடிய சிக்கல்களை ரொம்ப பொறுமையாக கையாண்டு பெரியவங்களோட ஆலோசனை எப்படி நடந்துக்கும் போது இவங்களுக்குள்ள இருக்க மனசிக்கல்கள் சரியாகி நிம்மதியான நல்ல குடும்ப வாழ்க்கை வாழ முடியும். திருமணமாகாத அந்த திருமணத்துக்கான வயசில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அவசரப்பட வேணாம். உங்களுக்கான சரியான வரன் வரும். காலதாமதமாக தான் செய்யும். ஆனால் சரியான காலம் வரும்போது, சரியான சமயம் வரும்போது உங்களுக்கான திருமணத்துக்கான சரியான வரன் தேடி வருவாங்க. அந்த திருமண வாழ்க்கை ரொம்ப நல்லாவே இருக்கும். தாமதப்படுத்தி திருமணம் முடிக்கிறது வியாழக்கிழமை பிறந்தவங்களுக்கு நல்லது அப்படின்றத நான் வந்து பரிந்துரைக்கிறேன். ஓகே சார். சரி, இப்போ இதை தாண்டி நம்ம கடவுள்கள்லாம் வந்து கேட்டுட்டு வரோம். ஸோ இந்த வியாழக்கிழமைக்கு அனுகூலம் பண்ணுற கடவுள் யார்? குரு பகவான். குரு பகவானுக்கு அனுகூலம் பண்ணுறவர் யாருன்னா இருக்காரா? நீங்கள் சொன்ன மாதிரி குரு பகவானுடைய ஆசீர்வாதம் அனுகிரகமும் இருக்கிறனால தான் ஒருத்தர் வியாழக்கிழமை பிறக்கிறார். இருந்தாலும் இந்த குருவுடைய அம்சத்தில் வர்றவங்களுக்கு யோகத்தை செய்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். குருவுக்கு யோகம் செய்வரும் செவ்வாய் தான். நட்பு கிரகங்கள் ஒன்று பயங்கரமான நட்பு கிரகங்கள். குரு வந்து ஆசான் அப்படின்னா அவர் ஆசான் நினைக்கிறத செய்யக்கூடிய தளபதி வந்து செவ்வாய். ஸோ அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான நட்பு ரெண்டு பேர்த்துட்டையும் நல்ல புரிதலும் இருக்கும். உதாரணம் சொல்லணும்னா செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவங்களுக்கும், செவ்வாயோட ஆதிபத்தியத்தில் பிறந்தவங்களுக்கும், வியாழக்கிழமையில் பிறந்த வியாழனுடைய ஆதிபத்தியத்தில் இருக்கவங்களுக்கும் நல்ல ஒரு பிணக்கம் இருக்கும், இணைப்பு இருக்கும். ஸோ இந்த தொடர்புகள் இருக்கிறதுனால வந்து அவங்க வந்து செவ்வாயோட அதிபதியான முருக வழிபாடை வந்து தனுசு ராசிக்காரர்களும் மீன ராசிக்காரர்களும் வழிபட்டு வரும்போது முருகனுடைய அனுகிரகம் பெற்று அவங்க எல்லா இடத்துலையும் எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் ஜெயிச்சு வந்துட்டே இருப்பாங்க. ஸோ இதை தாண்டி இப்போ இந்த நாட்களை வைத்து பலனை சொன்னீங்க. ஆமாம், இந்த பிறந்தவர்களுடைய பலனை
இதை தாண்டி அவங்களுடைய சுய ஜாதகம் இருக்கும்ல, லக்னம், நட்சத்திரம், ராசி இதெல்லாம் இருக்கும்ல, அதுக்கும் இதுக்கும் எந்த அளவுக்கு மாறுபடும்? அதாவது இந்த கிழமைக்கு பிறந்ததுக்குன்னு ஒரு குணாதிசயங்கள் உண்டு. ஸோ அந்த அடிப்படையில் வந்து கம்பல்சரி இருக்கும். கம்பல்சரி இருக்கும். அது போக அந்த ஒரு கிழமை ஒரு நாள் அப்படின்றது வந்து 5 பாகங்களை கொண்டது. யோகம், திதி, கரணம், நட்சத்திரம், இப்படின்ற 5 கிழமையும் சேர்த்து 5 பாகங்களாக பிரிஞ்சது தான் வருது. இதில் பிரதானம் யாருன்னு பார்த்தீங்கன்னா 4 தான். அந்த 4ம் 4 அதிபதியும் தான். நட்சத்திர அதிபதி 2வது, அதுக்கடுத்த திதி, அதுக்கப்புறமா யோகம், கரணத்துக்குரிய அதிபதிகள், இப்படி மாறுபடும். இது எல்லாத்தையுமே தாண்டி அந்த இந்த 4 இவர் தான், அதிபதி இவர் தான் அப்படின்னு பார்த்தா வியாழன் தான். ஸோ அப்போ அந்த வியாழனோட அனுகூலம் நிறைய இருக்குன்ற பட்சத்தில் இந்த மித்த நட்சத்திர அதிபதி, யோகாதிபதி, திதிக்குரிய தெய்வம் மற்றும் வந்து கரணநாதர்கள் இவங்கெல்லாம் கொஞ்சம் சாதமாக இருக்கும் பட்சத்தில் இப்போ நம்ம சொன்ன நற்பலன்கள்லாம் முழுமையாக நடக்கும். இன்கேஸ் பிரச்சனைக்குரிய அமைப்பில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் முன்ன பின்ன மாறுபடும். இதை தாண்டி அவங்க பிறந்த அந்த நாளில் அன்னைக்குரிய அவங்க பிறந்த நேரத்துக்குரிய நேர புள்ளி லக்னம், அந்த லக்னம் வந்து சாதகமான லக்னம் அமைஞ்சிருச்சு அப்படின்னா இப்போ நம்ம சொன்ன முழு சுபத்துவ பலன்களும் முழுமையாக அவங்களுக்கு கிடைக்கும். இன்கேஸ் அது வந்து வேறொரு பகை லக்னத்தில் அவங்க அந்த நாளில் பிறந்திருக்காங்கன்னா கொஞ்சம் வாழ்க்கை போராட்டங்கள் இருக்க தான் செய்யும். அதை சரி பண்ணிக்கிறதுக்கு நம்ம வந்து அவங்களுடைய சுயஜாத ஆய்வுகள் எடுத்து அவங்களுக்கு எங்கெங்கே பிரச்சனை வருது, என்னென்ன விஷயங்கள் தவிர்த்துக்கலாம், என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், இன்னும் என்ன வழிபாடு முறைகள் செய்கிறதுனால என்னென்ன விஷயங்கள் நல்ல புண்ணிய காரியங்கள் செய்கிறதுனால அவங்களோட பிரச்சனைகளை தீர்த்துக்க முடியும்ன்றதை நம்ம வந்து வழிகாட்டுதலாக கொடுக்க முடியும். ஸோ அதனால் வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கிழமையில் பிறந்தவர்களுக்கு வந்து அவங்க வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு சிக்கல்லேருந்து அவங்கள மீட்டு எடுக்கக்கூடிய தெய்வமாக முருகன் இருக்கிறதுனால முருக வழிபாடு பண்ணுறது ரொம்ப உகந்தது. சித்தர்களில் வந்து போகரை கும்பலாம். போகரை வந்து உங்களோட வழிகாட்டி குருவா இறைவன் எடுத்துக்கிட்டு அவங்க வழிபட ஆரம்பிச்சாங்க. அப்போ அவங்க ஜீவசமாதிக்கும் போனால் நல்லா தாராளம். 18 சித்தர்களில் ஜீவசமாதி எங்கேனாலும் அவங்க போகலாம். பர்டிகுலராக போகர் வழிபாடுன்றது வந்து இந்த வியாழக்கிழமை பிறந்தவங்களுக்கு வந்து முழு யோகங்களை செய்யும். இன்னும் சொல்லணும்னா மன சிக்கல்கள், போராட்டங்கள் வந்து இந்த குருவுடைய நாளில் பிறந்து இல்லை வேறு எந்த நாளில் பிறந்து குருவுடைய லக்னமான தனுசில் பிறந்தவங்களுக்கு மனக்குழப்பங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அவங்க வந்து சந்திரனுக்கு அதிபதி தெய்வமாக இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாடு பண்ணுறது இன்னொரு பெரிய நல்ல யோக பலன்களை கொடுத்து அவங்க மனக்குழப்பங்களை தீர்த்து அவங்க வாழ்க்கையில் மேன்மேலும் உயர்றதுக்கு வழிகாட்டுதலாக இருக்கும். இறைவனோட ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஓகே சார். அங்கே மொத்தம் வியாழக்கிழமை பிறந்தவர்கள் முருகரை பிடிச்சிக்கிட்டா வாழ்க்கை வந்து கண்டிப்பாக சுகபோகமாக இருக்கும். கண்டிப்பாக சார், இந்த லட்சுமிக்குரிய நாள் அப்படின்னு சொல்லுவாங்க, வெள்ளிக்கிழமை. ஆமாம். ஸோ பணத்தையும் கொடுக்க மாட்டாங்க, பணத்தை வாங்குவாங்க தவிர கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சுகமான ஒரு மித்து இருக்கு. அந்த மாதிரி ஒரு நாள் வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை பிறந்தவர்களுடைய வாழ்க்கையுடைய ரகசியம் அதை சொல்லுங்க சார். கண்டிப்பாக. வெள்ளிக்கிழமை சொல்லும் போதே மனசுல ஒரு மகிழ்ச்சி வந்துடும். அதாவது என்டர்டெயின்மெண்ட்டுக்கான நாள் அது வெள்ளிக்கிழமை. அடுத்தது சாட்டர்டே சண்டே வீக்கெண்டு வருது. இயற்கையாகவே ஒரு அமைஞ்சிருக்கு. அது போக அந்த நாளை ஏன் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கான ஒரு நாள் நம்ம சொல்கிறோம் கேட்டிங்கன்னா, அன்றைக்கி நாள் வந்து சுக்கிரனுடைய நாள். எல்லாத்துக்குமே மைண்டில் ஒரு ரிலாக்ஸ், வரம்புல்லாக உழைச்சி பாடா அடுத்த நாளைக்கு நமக்கு லீவ் வரப்போகுதுன்னு அன்றைக்கே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அன்றைக்கே லீவ் மோடுக்கு கொண்டு போகக்கூடிய நாள் வந்து வெள்ளிக்கிழமை. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த நாளோட அதிபதி சுக்கிரனோட தொடர்புடைய நாளில் எந்த விஷயத்தையும் நம்ம சீரியஸாக எடுத்துக்க மாட்டோம். இது வந்தாலும் பார்த்துக்கலாம், சந்திப்பாக ஃபேஸ் பண்ணுவோன்ற ஒரு தைரியமும் மன மகிழ்ச்சியும். நீங்கள் ஆச்சரியப்படுற மாதிரி சொல்லணும்னா இந்த உலகம் முழுக்கவே வந்து வீக்கெண்டுன்றனாலே என்னன்னு தெரியாது, யதார்த்தமாக சுக்கிரன் தான் சினிமாவுக்கு மீடியாக்கெல்லாம் அதிபதி அவர் தான். அந்த வெள்ளிக்கிழமை தான் எல்லா நாடுகள்லையும் படமே ரிலீஸ் ஆகும். பெரும்பாலும் வெள்ளிக்கிழமையில தான் படங்கள் ரிலீஸ் ஆகும். அவங்க யதார்த்தமாக செய்கிறாங்க. வெள்ளிக்கிழமை விட்டா அடுத்து லீவ் வரும், சினிமா பார்க்கறதுக்கு நிறைய கூட்டம் வரும் அப்படின்னு நினச்சி விடுறாங்க. நினைக்கலாம்ல, சுப நாள் புதன், வியாழக்கிழமை கூட சுப நாள் தான், புதன் சுப நாள் தான், அன்னைக்கு ரிலீஸ் பண்ணலாம்ல. ஆனால் பண்ண மாட்டேன். எல்லாருமே வந்து ஃப்ரைடே தான் சூஸ் பண்ணுறாங்க, வெள்ளிக்கிழமை தான் சூஸ் பண்ணுறாங்க. இது அவங்களுக்கு பார்வையில் கால்குலேட்டிவாக வேறு கணக்குகள் இருந்தாலும், ஆனால் இயற்கை என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளிக்கிழமை சுக்கிரனோட நாள் தான் மீடியாவுக்கான நாள், சினிமாக்கான நாள். ஸோ அன்னைக்கு தான் அதை வர வைக்குது. இது இன்னொரு காரணத்தை நான் சொல்கிறேனே, நம்ம எல்லாருமே வந்து இந்த ஜேம்ஸ் பாண்ட் 007 அந்த கேரக்டர் நம்ம எல்லாத்துக்குமே, அந்த கதாபாத்திரம் நம்ம எல்லாருமே தெரிஞ்சது. படங்கள்லாம் இன்றைக்கி வரைக்கும் நம்ம ஊரில் ரிலீஸ் ஆனாலும் பயங்கரமாக ஓட தான் போகுது. ஸோ அந்த மாதிரி வந்து ஜேம்ஸ் பாண்ட் கேரக்டருக்கு வந்து பெரிய மதிப்பு இருக்குது. ஜேம்ஸ் பாண்டோட வேலை என்ன, துப்பறிவாளர். அவருடைய நம்பர் வந்து 007. சரிங்களா? இதில் நம்ம கிரகங்களில் வந்து பார்த்திங்கன்னா கேதுவை தான் நம்ம வந்து துப்பறிவாளர்னு சொல்லுவோம். அந்த கேதுவோட எண் வந்து 7.
அந்த ஜேம்ஸ் பாண்டுக்கு அந்த கதாபாத்திரத்துக்கு அந்த கதாபாத்திரத்தை உருவாக்குனவர் இந்த கேதுவோட தொடர்பு, கேதுவோட எண்ணு தான் 7வது எண்ணுன்றெல்லாம் தெரிஞ்சு தான் ஜேம்ஸ் பாண்ட் 007 அந்த துப்பறிவாளருக்கு பேர் வச்சாராங்கன்னு தெரியல. கோயின்சிடென்ட்டாக இந்த மாதிரி கரெக்டாக நடந்திருக்கு. ஸோ அது போல தான் சினிமாக்கள் ரிலீஸ் ஆகிறதும் வந்து வெள்ளிக்கிழமையில் ரிலீஸ் ஆகுது. அந்த நாள் அதனால தான் என்டர்டெயின்மெண்ட்டுக்கான நாள் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகே புரியுது சார். இதை தாண்டி இந்த வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள் எந்த மாதிரி வந்து தொழில் தொடங்கலாம், எந்த மாதிரி தொழில் பண்ணால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்? கண்டிப்பாக பொதுவாக வந்து வெள்ளிக்கிழமை பிறக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமியோட அம்சத்தில் பிறக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து கள்ளங்கபடம் எதுவுமே தெரியாது. எல்லாத்துக்கிட்டையும் வந்து ஒரே மாதிரியான நட்புணர்வு பாராட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. எல்லாத்தையும் ஈஸியாக பழகக்கூடியவங்களாக இருப்பாங்க. எந்த ஒரு சூழல்லையும் எந்த ஒரு காலகட்டத்திலையும் ஒரு கட்டாயத்தின் பேரில் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டாங்க. ஒரு விஷயம் நம்ம செய்கிறோம்னா அதில் நிறைய கலைநயம் இருக்கணும், எல்லோரும் விரும்புகிற மாதிரியான ரசிக்கும்படியான ஒரு விஷயமா இருக்கணும் அப்படின்ற சிந்தனைகள் கொண்டவங்களாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த மைண்ட் செட் வர வரைக்கும் அவங்க பொறுத்திருப்பாங்க. விஷயம் என்னென்னா, ரஜினி சொல்லுமே லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்தேன்ற மாதிரி அவங்க லேட்டாக அவங்களுக்கான வேலைகளை செய்ய ஆரம்பித்தாலும் ரொம்ப சிறப்பாக எல்லாத்தோடையும் ரொம்ப உன்னதமான ஒரு முறையில் அழகாக பார்த்தா ரசிக்கும்படியான ஒரு விஷயத்தை செஞ்சு கொண்டு வந்து நம்மகிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ நம்பி நான் பொதுவாக அந்த சுக்கிரனுடைய ஆதிபத்தியத்தில் பிறந்தவங்க, வெள்ளிக்கிழமை பிறந்தவங்களோட பேரண்ட்ஸுக்கு நான் சொல்ல வந்து உங்கள் குழந்தைகிட்ட வந்து ஃபோர்ஸ் பண்ணி எதையும் செய்ய நினைக்காதீங்க. கண்டிப்பாக அது பண்ணிங்கன்னா அவங்க உங்கள்கிட்ட சங்கடம் தான் படுவாங்க. அவங்கள்ட்ட இருந்து நீங்கள் நல்ல ரிசல்ட்டும் எதிர்பார்க்க முடியாது. அவங்க போக்கில் விடுங்க, அவங்களுக்கு பொறுப்பை மட்டும் உணர்த்திடுங்க. அவங்க வேலையை ரொம்ப சிறப்பாக ரொம்ப அழகாக அற்புதமாக செஞ்சு உங்க முன்னாடி நல்ல பேர் வாங்குவாங்க அப்படின்றத நான் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த வெள்ளிக்கிழமையில் பிறந்தவங்களுக்குரிய தொழில் அமைப்புன்னு வரும்போது நம்ம வந்து மீடியா, சினிமா, இப்போ இந்த நம்ம பேசுகிறோம் இல்லையா, யூடியூப், இது மாதிரியான சமூக ஊடகங்கள் மூலியமாக பிரபலமாகிறது, இது மூலிமா சம்பாதிக்கிறது, இதெல்லாம் கூட வந்து நடிப்பு கண்டிப்பான முறையில் நடிகர்களுக்கு வந்து சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் இல்லாமல் சினிமா துறைகளே வர முடியாது, நடிப்பு துறையிலையும் வர முடியாது. அதில் எந்த நிலையிலே வேணால் இருக்கலாம், இயக்குனராக இருக்கலாம், நடிகராக இருக்கலாம், பாடகர்களாக இருக்கலாம், எந்த விதமான கலைத்துறையில் இருந்தாலும் அவங்களுக்கு கலைக்காரகனான சுக்கிரனோட ஆசீர்வாதம் இல்லாமல் நடக்காது. வெள்ளிக்கிழமை பிறந்தவர்களுக்கு இந்த துறையிலலாம் கண்டிப்பாக ஆர்வமும் நாட்டமும் கண்டிப்பான முறையில் இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு ஆடியன்ஸாவது தீவிரமான ஆடியன்ஸாவது இருப்பாங்க. எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் போய் பார்ப்பேன்வாங்கல்ல, அவங்க வெள்ளிக்கிழமை பிறந்தவங்களா இருப்பாங்க. ஸோ இதை தாண்டி வந்து இந்த வெள்ளிக்கிழமை பிறந்தவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? இல்லை அந்த வாழ்க்கையில் வர பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல, அது சமாளிக்க அது வழிமுறைகள் தான். அதாவது இந்த வெள்ளிக்கிழமை பிறக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாரோட ஆலோசனைகளையும் ஏற்றுக்க மாட்டாங்கன்னா அது வந்து ஒரு தலைக்கணத்தினாலலாம் கிடையாது. அவங்களுக்கே தெரியும் அவங்க வாழ்க்கையில் இந்த விஷயத்த செய்திருக்கிறதுனால என்ன மாதிரியான பின்விளைவுகள் வரும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அவங்கள்ட்ட போயிட்டு தெரிஞ்ச விஷயத்தையே ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இப்படிலாம் பண்ணிட்டீங்க, இதனால் உங்களுக்கு இப்படிலாம் பிரச்சனை வரப்போகுது, இது மாதிரிலாம் நடக்க போகுது அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு என்னென்னா, நமக்கு தெரிஞ்சதானே இதுக்கு என்கிட்ட சொல்கிறீங்க, இந்த மாதிரி அதுக்காக கடுமையாக யார்ட்டையும் வந்து நீங்கள் என்கிட்டலாம் சொல்லாதீங்க, இதெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு வந்து கண்டிக்கிற நபர்களாக இருக்க மாட்டாங்க. அப்படின்னு கேட்டுக்கிட்டு அதை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா எதனால அப்படின்னா, அந்த வெள்ளிக்கிழமையோட அதிபதி வந்து சுக்கிரன் வந்து அசுர குரு, கெட்டவனுக்கெல்லாம் கெட்டவன். நம்ம அந்த தனுஷ் படத்துல டைலாக் வரும் இல்லையா, இஃப் யூர் பேட் ஐம் யுவர் டேட் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி நீ கெட்டவனா நான் உனக்கு அப்பன்டா அப்படின்ற மாதிரி அந்த டைலாக் வந்து இவங்களுக்கு தான் பொருந்தும். எனக்கு தெரியாததா, நான் தெரிஞ்சுதான் செஞ்சேன், ஸோ அதனால் வந்து என்னை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, அதனால் அந்த பண்புகள் இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து பிறர் உதவியும் எதிர்பார்த்தாலும் கிடைக்காது, இவங்களும் பிறர் உதவியில் எதிர்பார்க்க மாட்டாங்க. தான் கையை கொண்டு எந்திரிக்கக்கூடிய பிறந்தவங்க எந்திரிக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமையில் பிறந்தவங்க தான். இவங்களோட மன வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். கணவன் மனைவி உறவுலாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும், நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்லாம் நிறைய இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை அப்படின்னா சுக்கிரனுக்கு எதிர்நிலை இருக்கக்கூடிய செவ்வாய் தான் இவங்களோட கணவன் மனைவி வாழ்க்கையை புரியக்கூடிய கிரகமாக வரும். ஸோ இது ரெண்டு ஒன்றுக்கு நல்லா கனெக்டான இருப்பாங்க. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, வெள்ளிக்கிழமையில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவங்க இவங்கெல்லாம் ரொம்ப இணக்கமான ஒரு கப்புள்ஸாக இருப்பாங்க லைஃப்பில். ஸோ இதை தாண்டி இந்த வெள்ளிக்கிழமைக்கு அனுகூலம் பண்ணுற கடவுள் மகாலட்சுமியை தாண்டி, இல்லை மகாலட்சுமிக்கே அனுகூலம் பண்ணுறதுனா யாராக இருக்கும்? கண்டிப்பாக டவுட்டே வேணாம். மகாலட்சுமிக்கு வந்து அனுகூலம்ன்றதை தாண்டி அவங்களுக்கே தலைவனாக இருக்கிறது யாருன்னா மகாவிஷ்ணு தான். மகாவிஷ்ணுவோட அம்சமாக இருக்கக்கூடியது புதன். ஸோ புதன்கிழமையில் பிறந்தவங்களுமே வந்து இந்த வெள்ளிக்கிழமையில் பிறந்தவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நட்பு பாராட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. ரொம்ப நல்ல இணக்கம் இருக்கும். ஒருத்தரோட மனசறிஞ்சு ஒருத்தர் நடந்துக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். அதனால் வந்து மகாவிஷ்ணு வழிபாடு, பெருமாள் வழிபாடு அப்படின்றதும் சில சுக்கிரனுடைய வெள்ளிக்கிழமையில் பிறந்த சுக்கிராதிபத்தியம் பெற்றவர்களுக்கு வந்து ஆஞ்சநேயர் வழிபாடுமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஆமாம். அவங்க ரொம்ப விளையாட்டுத்தனமாக உணவு முறைகளில் ஒரு கட்கோப்பு இல்லாமல் இருப்பாங்க. எதையும் சாப்பிடலாம், எதையும் செய்யலான்ற இதில் இருப்பாங்க.
ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு அவங்கள ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடுன்றது ரொம்ப முக்கியம். சார் இப்போ இதை தாண்டி வந்து கிழமைகள் அடிப்படையில் பலன் சொல்லிட்டீங்க. இது வந்து அந்த நாளில் வந்து அதாவது அந்த கிழமையில பிறந்தவர்களுடைய ராசி, நட்சத்திரம், லக்னம் இதெல்லாம் இருக்கும். ஸோ அது அந்தருடைய பலன்களுக்கும் இந்த பலன்களுக்கும் ஏதாவது மாறுபாடு இருக்கா? அதாவது இந்த நாளில் பிறந்தவங்களுக்குரிய பலன்கள் நம்ம பேசினதெல்லாம் 100% மாற்றுக்கிறது இல்லாமல் அது அப்படியே இருக்கும். அந்த பண்புகள்லாம் அவங்கள்ட்ட இருக்கும். அது எப்போ மாறுபடும் அப்படின்னா, அந்த நாளில் ஒரு நாள் வந்து 5 பாகங்களாக பிரியும். யோகம், கரணம், திதி, நட்சத்திரம் மற்றும் நாள் இப்படின்ற மாதிரி பிரியும். ஸோ அதனால் வந்து இதில் தாக்கங்கள்லாம் தாண்டி அந்த நாளுக்குரிய அதிபதி யாரோ அவருடைய தன்மைகள்ன்றது அந்த நாளில் பிறந்தவங்க கண்டிப்பான முறையில் இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த வெள்ளிக்கிழமை பிறந்தவங்களுக்கு சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் நிறையா இருக்குன்றதுனால அதோட பலன்கள் இப்போ நம்ம சொல்லியிருக்கோம். அதுபடி தான் அவங்க லைஃப் இருக்கும். நிறைய பயணங்களை விரும்புவாங்க. நிறைய இந்த புகைப்படம் எடுக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த அழகு சாதனம் சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறது, பயணங்கள், டூரிசம் துறை சார்ந்து இருக்கவங்களாம் வந்து இந்த அமைப்பில் வரக்கூடியவங்க தான், வெள்ளிக்கிழமையில் பிறந்தவங்க தான். ஸோ இவங்களுக்கு வந்து இந்த பிற காரணிகள்னால, அதாவது யோகம், கரணம், திதி, நட்சத்திரம் இதனால வந்து பெரிய மாறுதல் வருமானா சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கலாம், கூட குறைய இருக்கலாம். ஆனால் இந்த துறை இது சார்ந்த பயணங்கள், இப்போ நம்ம சொன்ன அமைப்புப்படியான வாழ்க்கை தான் அவங்களுக்கு அமையும். இன்னும் துல்லியமாக சொல்லணும் அப்படின்னா, அவங்க அந்த வெள்ளிக்கிழமையில எந்த லக்னத்தில் பிறந்திருக்காங்கன்றதை பொறுத்து இன்னும் சில மாற்றங்கள் இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு இதெல்லாம் பற்றி இன்னும் சரியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணும். வெள்ளிக்கிழமை பிறந்ததை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். இதை தாண்டி முழுமையாக அவங்க ஜாதகத்தில் என்ன பலன் இருக்குது, சுக்கிராதிபத்திய பலம் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிலாம் தெரிஞ்சு தனக்கான எதிர்காலத்தை அமைச்சிக்கிறதுக்கு, தொழில் சார்ந்த கட்டமைப்பை உருவாக்கிக்கிறதுக்கு சுயஜாத ஆய்வுன்றது ரொம்ப முக்கியம். தேவைப்படுறவங்க நம்மளை தொடர்பு கொள்ளட்டும். நம்ம கண்டிப்பாக அவங்க நல்ல ஒரு வழிகாட்டுதலை கொடுப்போம். சார், இந்த சனி பகவான் ஆதிக்கம் பெற்ற இந்த சனிக்கிழமை பிறந்தவங்களுடைய வாழ்க்கை ரகசியத்தை சொல்லுங்கள். கண்டிப்பாக மிக இன்ட்ரெஸ்டிங்கான நபர்கள் யாருன்னா சனிக்கிழமை பிறந்தவங்க தான். அன்புக்கு அன்பு, பணிவுக்கு பணிவு எல்லாம் இருக்கும். ஆனால் அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அவங்கள வந்து யாருனாலையும் மாற்ற முடியாது, அசைக்க முடியாது. அவங்க நினச்ச காரியத்தை சரின்னு அவங்க மனசுக்கு பட்டுருச்சுன்னா யார் தடுத்தாலும் பின்வாங்க மாட்டாங்க. உறுதியாக நின்று அதை செய்கிற வரைக்கும் அவங்க வந்து ஓய மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு எடுத்த விஷயத்தில் ரொம்ப தீர்க்கமாக உறுதியாக நின்று செயல்படக்கூடிய ராசிக்காரர்கள், அதாவது நாள் கிழமையில் பிறந்தவங்க இந்த சனிக்கிழமையில் பிறந்தவங்க சொல்லலாம். எதனால் இந்த பண்பு அவங்களுக்கு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனிக்கிழமைன்றது வந்து பார்த்திங்கன்னா சனியுடைய ஆதிபத்தியம். நீங்கள் சொன்னீங்க, அழகாக சொன்னீங்க. சனி வந்து கர்மகாரகன். அவங்க ஒரு என்ன நோக்கத்துக்காக ஒரு செயலில் இறங்குறாங்களோ, என்ன நோக்கத்துக்காக பிறவி எடுத்தாங்களோ அதை அந்த பிறவிக்குள்ளேயே அவங்க சாதிச்சிருவாங்க. சனிக்கிழமையில் பிறந்தவங்களுக்கு வந்து கண்டிப்பான முறையில் எடுத்த காரியத்தை சாதிக்கிற வல்லவர்கள் அப்படின்றத நம்ம வந்து உறுதிப்பட சொல்ல முடியும். ரொம்ப நியாய நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடுநிலையோடு சிந்திக்கக்கூடிய, செயல்படக்கூடிய யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த சனிக்கிழமை பிறந்தவர்களே சனியுடைய ஆதிபத்தியம் கொண்ட நாட்களில் பிறந்தவர்கள் நம்ம உறுதியாக சொல்லலாம். இதை தாண்டி இவங்களுடைய தொழில், சனிக்கிழமை பிறந்தவர்களுடைய தொழில்லாம் என்ன அமையும், என்ன பண்ணலாம்? நிச்சயமாக நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சனிக்கிழமை அப்படின்றது வந்து சனியுடைய ஆதிபத்தியம் பெற்ற நாள். இந்த நாளில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா மெலிந்த தேகத்தோடு இருப்பாங்க, சின்ன வயசாக இருக்கும், ஆனால் ரொம்ப முதிர்ச்சியாக தெரிவாங்க. இதெல்லாம் வச்சு வந்து நீங்கள் சனிக்கிழமை பிறந்தீங்களா, ரொம்ப ஆமாம் சொன்ன மாதிரி ரொம்ப மெலிந்த தேகமாக இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த தோட்டத்தை வச்சு பார்க்கும்போதே வந்து அவங்க வந்து சனிக்கிழமை பிறந்தீங்களான்றதை நம்ம நேராக கேட்க முடியும். அந்தளவுக்கு அவங்க வந்து சனியுடைய ஆதிபத்தியம் வெளிப்படும். நல்லா அடர்ந்த முடி இதெல்லாம் இருக்கும். அவங்களுக்கு கால்கள் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா முடி நல்லா பலருக்கு வந்து இருக்கும். பொதுவாக ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே அது இருக்க தான் செய்யும். ஆனால் நல்லா அடர்த்திய காலில் முடி இருக்கக்கூடியவங்களும் இந்த சனிக்கிழமையில் பிறந்தவங்களுக்கு அந்த அமைப்பு உண்டு. ஒரு சில சனிக்கிழமை பிறந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கண் பார்வையில், குறிப்பாக சொல்லணும்னா இந்த வலது கண் பார்வையில் பிரச்சனைகள் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பொதுவான பலன்கள். இதை தாண்டி இந்த அவங்களுடைய தோற்றத்தையும் அவங்களோட குணநலங்களையும் தீர்மானிக்கிறதுல அந்த நாளோட சேர்ந்த யோகம், கரணம், திதி, வாரம் இதுக்கெல்லாம் நிறைய பங்கு இருக்குது. அதை பற்றி நம்ம பின்னாடி இன்னும் டீட்டெயிலாக பேசுவோம். இவங்களோட தொழில் அமைப்புன்னு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை அப்படின்னாலே வந்து நீதிமான் சனியுடைய நாளில் பிறந்தவங்க, சட்டத்துறை, நீதித்துறை, இரும்பு சம்மந்தப்பட்ட துறைகள், அந்த கிளீனிங் சர்வீசஸ் இந்த மாதிரியான துறைகள்லாம் வந்து, அப்புறம் அந்த வாகனங்களில் அந்த டயர் இந்த மாதிரியான சம்மந்தப்பட்ட துறைகள் பணியில் இருக்கிறதெல்லாம் வந்து இந்த சனியுடைய நாளில் பிறந்தவங்க, கிழமையில் பிறந்தவங்க, சனி ஆதிபத்தியத்தில் பிறந்தவங்களுக்கு உகந்ததாக இருக்கும். அது நீதித்துறைன்றது ரொம்ப பிரதானமானதாக நம்ம சொல்ல முடியும். ஆமாம். ஓகே. ஸோ இதை தாண்டி இவங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும், எப்படி அமைச்சிக்கலாம்? கண்டிப்பாக இவங்க வந்து பார்த்திங்கன்னா லாஜிக்கல் திங்கர்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணை மூடிட்டு நம்ப மாட்டாங்க. எல்லாத்துலேயும் வந்து அதுக்கான நம்ம ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அதுக்கான காரண காரியத்தை தேடுவாங்க. அது சரியாக இருக்கும் பட்சத்தில், அவங்க மனசுக்கு அது சரின்னு படும் பட்சத்தில் தான் அதை ஒத்துக்குவாங்க. ஸோ இதனால் வந்து அவங்களுக்கு வந்து அதே நேரத்தில் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நடுநிலை தவறாதவங்க, நமக்கு வேண்டியவங்கன்றதுக்காக யாருக்காகவும் ஃபேவர் பண்ண மாட்டாங்க.
அதுக்கு அவங்க உகந்தவங்களா தகுதியானவங்களா அப்படின்னு பார்த்து அவங்களுக்கானதை செய்வாங்க. என்ன சொல்லணும்னா தவறு செய்தது நமக்கு ரொம்ப நெருக்கமான உறவாக இருந்தாலுமே அவர் செய்தது தவறு அப்படின்ற பட்சத்தில் அந்த தவறு அவருக்கு உணர்த்தணுன்றதில் ரொம்ப குறிக்கோளோடு இருப்பாங்க. அவர் வந்து இல்லை நான் பண்ணது தப்பு தான் அவர் வாயை திறந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குற வரைக்கும் அவர் விட மாட்டார். சனிக்கிழமை பிறந்தவங்களுக்கு வந்து இந்த விஷயத்தில் ரொம்ப பிடிவாக தான் இருக்கும். தப்பு செஞ்சுட்டு எப்படி நிம்மதியாக இருக்கலாம், அது தப்பு செஞ்சோன்ற உணராமல் எப்படி ஒருத்தன் இருக்கலாம், மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இது வந்து இன்னும் தெளிவாக சொல்லணும்னா இந்த பழிவாங்கிற குணம்ன்றது இருக்குல்ல, அது உங்களுக்கு அதிகமாக இருக்கும். சனிக்கிழமை பிறந்தவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு தீங்கு விளைச்சிட்டு அவங்க முன்னாடி ஒரு தப்பை செஞ்சுட்டு ஒரு தப்பு பெற முடியாது. அவனுக்கான தண்டனை கண்டிப்பாக கொடுத்தே ஆகணுன்றதில் தீவிரமான மனநிலையோடு இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு தொழில்னு வந்து நான் சொன்ன மாதிரி நீதித்துறைன்றது பிரதானமானது. இரும்பு சம்மந்தப்பட்ட துறைகள், அந்த கிளீனிங் சர்வீசஸ், அது சம்மந்தமான இயந்திரவியல், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லாம் படிக்கிறாங்களா அந்த மாதிரியான துறைகள், இதெல்லாம் வந்து ரொம்ப பிரதானமாக நல்ல இயல்பாக சேரும். அது போக வந்து இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த ஹேர் சலூன், ஸ்பா, இந்த மாதிரியான துறைகள் இதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து பிஸ்னஸாக செய்யும்போது தாராளமாக பண்ணலாம். பிஸ்னஸாவோ வேலையாவோ அதெல்லாம் எடுத்து செய்யலாம். சரி, இப்போ இந்த சனிக்கிழமை பிறந்தவர்களுக்கு வந்து ஆதிக்கம் வந்து சனி பகவானுடைய அருள் தான் அதிகமாக இருக்கணும்னா, சனி பகவானுக்கே அருள் செய்கிறவர்னா யார்? கண்டிப்பாக டவுட்டே இல்லாமல் சுக்கிரன் தான். மகாலட்சுமி அருளில் பரிபூர்ணமாக பெற்றவங்க யாருன்னா அந்த சனிக்கிழமை பிறந்தவங்க தான். ஆமாம் ஆமாம். நீங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏதாவது பெருமாள் கோயில் வந்து சனிக்கிழமை தான் கூட்டம் அதிகமாக இருக்கும். ஆமாம். அது காரணம் வந்து என்னென்னா சனிக்கு யோகத்தை செய்கிறது யாருன்னா பெருமாள் தான். பெருமாள்னு சொல்லும்போது மகாவிஷ்ணு திருமால்னு சொல்லும்போதே திருமாலனோட நெஞ்சில் எப்பவுமே குடியிருக்கிறது மகாலட்சுமி தான். அதனால் வந்து மகாலட்சுமியோட அருள் சுக்கிரனுடைய அந்த பெருமாள் வந்து சுக்கிரனுடைய அதிபதி. சுக்கிரன் தான் இந்த சனிக்கிழமை பிறந்தவங்களுக்கு யோகர். ஸோ அந்த வகையில் அவங்க வந்து பெருமாளை கும்பிடும்போது மகாலட்சுமியை கும்பிட்டதா அர்த்தம். மகாலட்சுமியை நேரடியாக கும்பிட்டாங்கன்னா வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்குன்றதா அர்த்தம். ஏன்னா பெரும்பாலும் எல்லாருமே போகிறாங்க சனிக்கிழமை. ஆனால் குறிப்பாக சனிக்கிழமை பிறந்தவர்கள் சனிக்கிழமை கண்டிப்பாக நல்ல யோகத்தை செய்யும். என்ன யோகத்தை செய்யும்? இல்லை, எதுக்காக சொல்ல வந்தேன்னா அந்த சனிக்கிழமைகள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க பெருமாளுக்கு வந்த நாள். காரணம் என்னன்னா சனிக்கிழமை பிறந்தவர்கள் சனிக்கும் இந்த பெருமாள் வந்து யாருக்கு அதிபதினா சுக்கிரனுக்கு அதிபதி. இப்போ இந்த சனி சுக்கிரன் தொடர்பில் வரக்கூடிய வழிபாட்டு முறைகள் வந்து இவங்களுக்கு நல்ல பயன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சொல்லணும்னா முன்னாடி சொன்ன மாதிரி சனிக்கிழமை பிறந்தவங்களுக்கு வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க நல்ல நட்பாக இருப்பாங்க. புதன்கிழமை பிறந்தவர்கள் ரொம்ப நட்பு செய்வாங்க. இதெல்லாம் வந்து இயற்கையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். சரி, இப்போ இதை தாண்டி இந்த நாட்கள் வைத்து பலன்களை சொல்லிட்டீங்க. அவங்க வந்து பிறந்திருப்பாங்கல்ல, நட்சத்திரம், லக்னம், ராசினா இருக்குல்ல, அதுக்கும் இதுக்கும் எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்கும், மாறுபடும்? அதாவது இந்த நாளுக்குன்னு வலு அதிகம். ஒரு நாள் வந்து நம்ம 5 பாகமாக பிரித்தாலும் 5 யோகம், கரணம், திதி, நட்சத்திரம் அப்படின்னு பிரித்தாலும் அந்த நாளோட அதிபதி யாரோ அவரை வச்சு தான் நம்ம பலன் நம்ம எடுக்கிறோம். ஸோ அந்த நாள் அப்படின்னு யாரோட எல்லாரும் வந்து நட்சத்திரம் இந்த நாளில் பிறந்தாங்கன்றாக இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி நம்ம பிரதானமாக எடுத்துக்கிறது கிடையாது. யோக காரண திதிநாதர்கள் நம்ம எடுத்துக்கிறது கிடையாது. அந்த நாளுக்கு அதிபதி யார்? அவர் தான் பலன் செய்வார். அப்போ இவரோட பங்கு பிரதானமாக இருக்கும் இதில். அந்த நாளில் பிறந்து இவரோட வாழ்க்கை ரொம்ப சுகபோகங்களோடு இருக்கணும் அப்படின்னா வந்து ஒரு விஷயம் நடக்கணும். அந்த நாளுக்குரிய அதிபதியான சனி பகவானுக்கு யோகத்தை செய்யக்கூடிய, நட்பை செய்யக்கூடிய சுக்கிரனுடைய ஓரையிலையோ அல்லது நம்ம லக்னத்திலேயோ ராசிகள்லேயோ ஒருத்தர் பிறந்துட்டார் அப்படின்னா அவரை மாதிரியான பாக்கியசைலில் பார்க்க முடியாது. அந்தளவுக்கு சிறப்பான யோக பலன்கள் அடைஞ்சு வாழ்க்கையில் அவங்க நினச்ச சுகபோகங்கள் எல்லாம் பெற்று எல்லா வகையான இன்பங்களையும் பெற்று, குறிப்பாக நான் அந்த சனியோட அமைப்பில் வரும்போது நான் ஒரு விஷயத்தை விட்டுட்டேன். அவங்க வந்து இந்த வெளிநாட்டு பயணங்களில் வந்து வெளிநாட்டு பயணங்கள் மூலியமாகவும் வெளிநாட்டு தொடர்புடைய தொழில் மூலியமாகவும் பணிகள் மூலியமாகவும் கல்வி மூலியமாகவும் பெரிய பெரிய உயரத்தை தொடக்கூடியவங்களாக இருப்பாங்க. வெளிநாட்டு பயணமும் இந்த சனிக்கிழமையில் பிறந்தவங்களுக்கு வந்து நல்ல யோகத்தை செய்யும். நல்ல அந்த யோகம் உண்டு. வெளிநாட்டு போகிறதுன்றது ஒரு யோகம் தான். அந்த யோகம் கண்டிப்பான முறையில் சனிக்கிழமை பிறந்தவர்களுக்கு உறுதியாக இருக்குது. இப்போ இவங்க வந்து மகாலட்சுமி மகாவிஷ்ணுவை பிடிச்சிக்கிட்டா சனிக்கிழமை பிறந்தவர்களுடைய வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும், ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதாவது சனிக்கிழமை வந்து ஒரு சிறப்பு ஒரு விஷயம் இருக்குது. நமக்கு வந்து நம்மளுடைய பாவங்களை தீர்க்கிறதுக்கு, நம்மளுடைய ஊழ்வினை கர்ம வினைகள்னால தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் இன்னல்களையும் சந்திச்சு வந்துட்டுருக்கோம். ஸோ அப்போ வந்து நம்மளோட கஷ்டத்தை தீர்க்கிறதுக்கு நம்மளோட ஊழ்வினைகள் வந்து சரியாகணும். ஊழ்வினையை தீர்க்கிறதுக்குன்னு முக்கியமாக நம்ம தேர்ந்தெடுக்கிற நாள் வந்து சனிக்கிழமையாக இருக்கும் பட்சத்தில் வாழ்க்கை ரொம்ப இன்பகரமானதாக. எப்படி அன்னைக்கு தேர்ந்தெடுத்து என்ன பண்ணுவாங்க? ஊழ்வினை தேர்ந்தெடுத்து வழிபாடு தான். அவங்களுக்கு உகந்த தெய்வ வழிபாடை வந்து அந்த நாளில் போய் பண்ணணும். குறிப்பாக தீர்த்தம் மாற்றுறது, அதாவது ஒரு நீர்நிலைகளில் கடல், ஆறு, குளம், இந்த மலை, அருவி, இந்த மாதிரியான விஷயங்களில் இப்போ குற்றாலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா குற்றாலநாதர் கோவில் பக்கத்துலேயே வந்து நீர்வீழ்ச்சி அருவி இருக்குது. அங்கே குளிக்கிறது தீர்த்தம் மாற்றுறது தான். அதே மாதிரி காவேரி ஆற்றில்
திருவேணி சங்கம் வந்து 3 நதிகளை சந்திக்கக்கூடிய இடமா இருக்குது. அங்கே வந்து வழிபாடு பண்ணுறதும் வந்து பாவங்களை தீர்க்கக்கூடியதாக, கூழ்வினை தீர்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அப்படின்றது ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த நம்மளுடைய பாவங்களையும் நம்மளுடைய கஷ்டங்களையும் தீர்க்கணும்னு நினைக்கக்கூடியவங்க, அது எந்த கிழமையில் பிறந்தவங்களா இருந்தாலும் இந்த சனிக்கிழமையில் போயிட்டு அதெல்லாம் செய்யும் போது அவங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். இந்த சனிக்கிழமையில் பிறக்கிறவங்க நோக்கமே வந்து பார்த்திங்கன்னா, சனிக்கிழமை ஒருத்தர் பிறக்கிறார் அப்படின்னா அவர் வந்து தன்னுடைய ஒரு முக்கியமான பிறவி கடமையை நிறைவேற்றுறதுக்காக பிறந்திருக்காங்கன்னு அர்த்தம். கண்டிப்பாக வந்து சனிக்கிழமை பிறக்கிறவங்க மட்டும் சனியோட ஆதிபத்தியம் வலுவாக இருந்தாலே வந்து அவங்க பிறவி நோக்கத்தை இந்த பிறவியில் செய்ய வந்திருக்காங்க. அது எல்லாத்துக்குமே அவங்க ஒவ்வொருத்தவங்க பிறவி நோக்கணும் காரணத்தோட படைப்பார். அது அதே பிறவிலேயே செஞ்சு முடிச்சுவாங்களான்னா சொல்ல முடியாது, தாண்டியும் போகலாம். ஆனால் அந்த சனியோட அம்சத்தில், சனியோட தொடர்பில், சனியுடைய நாளில் பிறக்கிறவங்களுக்கு அவங்க பிறந்த நோக்கத்தை, அச்சீவ்மெண்ட்டை அவங்க செஞ்சுட்டு தான் கிளம்புவாங்கன்றது வந்து சனிக்கிழமை பிறந்தவர்களை பற்றி சொல்கிறதுல ஒரு முக்கியமான ஒரு சிறப்பான ஒரு தகவலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஊழ்வினையை தீர்க்கவே பிறந்திருக்காங்க. ஆமாம். ஓகே சார். மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் வந்து இவங்க பிடிச்சிக்கிட்ட வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும்னு சொன்னீங்க. கண்டிப்பாக. சார், இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்களுடைய பிறப்பின் ரகசியம் அதை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு நம்ம எல்லாரும், நம்மளுடைய சேனலில் இருக்கிற எல்லா நேயர்களும் ஆர்வமாக இருக்காங்க. ஸோ ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களுடைய பிறப்பின் ரகசியத்தை சொல்லுங்கள் சார். ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் நான் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நல்ல ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்க. ஞாயிற்றுக்கிழமைன்றது வந்து பார்த்திங்கன்னா ஓய்வு நாள், ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான நாள், ஒரு ஹாலிடே அப்படின்ற மைண்ட் செட்டில் இருந்துட்டு இருக்கோம். உண்மையில் ஒரு அற்புதமான நாள். ஆளுமை பண்பு ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வந்து வெளிப்படக்கூடிய அதிகாரத்தன்மையை வந்து அவங்களுக்குள்ள ஒரு என்ன சொல்கிறது, தன்னை லேசியாகவும் தன்னை வந்து ஒரு குறைவான நபராகவும் நினச்சிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கூட தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய ஒரு நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை. ஸோ அந்த கிழமையிலேயே பிறக்கிற ஒருத்தர் அப்படின்னா வந்து சொல்லவா வேணும் அவருக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஆளுமை மிக்கவங்களாக இருப்பாங்க அப்படின்றது. இயல்பாகவே அந்த நாளில் பிறக்கிற எந்த லக்ன ராசிக்காரவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இயல்புலேயே ஒரு ஆளுமை இருக்கும். குறிப்பாக வந்து அந்த ஞாயிற்றுக்கிழமையில் பிறக்கிறவங்களுடைய கண்கள் வந்து மிக அழகாக இருக்கும், வசீகரம் மிக்கதாக இருக்கும். அவங்க பார்வை வந்து ஏதோ ஒரு ஷார்ப்பாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும். அது போக வந்து அவங்களோட செயல்கள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா இயல்புலேயே வந்தாலும் வலுக்கட்டாயமாக அதிகாரத்தெல்லாம் கொண்டு வர மாட்டாங்க. இயல்பாகவே அவங்களோட நடந்து வர்றது, உட்கார்றது, நிற்கிறது எல்லாத்தையுமே ஒரு அதிகார தோரணை, அரசனை போலன்னு எடுத்துக்கலாமே. ஏன்னா அந்த நாளுக்குரிய அதிபதி சூரியன். ஓகே. அந்த சூரியன் தான் வந்து நம்ம கிரக குடும்பங்களில் தலைவர் அவர் தான். சூரியனோட ஆதிபத்தியம் ஒரு ஜாதகத்தில் வலுக்குது அப்படின்னாலே அவங்க அரசனை போல வாழக்கூடியவங்க தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் அந்த கிழமையிலேயே பிறக்கிறாங்க ஒருத்தவங்க அப்படின்னா வந்து அது இயல்புலேயே அந்த அரசு நான் ராஜா தான், நான் தான் ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய பண்பு அவங்கள்ட்ட இருக்கும். ஒரு ரொம்ப கலர்ஃபுல் நம்ம இந்திய நிறங்களில் வந்து சிம்ம ராசியில் அந்த ஞாயிற்றுக்கிழமையில் பிறக்கிறாங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து ரொம்ப ஒரு கலராக அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. அது எந்த ஊரில் பிறந்தாலும் ஒரு டார்க் ஸ்கின் டோன் இருக்கும் அவங்கள்ட்ட. டார்க் ஸ்கின் டோன் அவங்களோட தோலோட நிறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டார்க்காக தான் இருக்கும். அது வெளிநாட்டில் பிறக்கக்கூடிய சிம்ம லக்னத்துக்காரவங்களாக இருந்தாலும், அதாவது அந்த ஞாயிற்றுக்கிழமையில் பிறக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் அவங்களோட ஸ்கின் டோனில் வந்து கொஞ்சம் வித்தியாசம் தெரியும், ஒரு ரஃப்னஸ் தெரியும். ஆண்களாக இருக்கும், ஆனால் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, அது வந்து பொருந்தும், 2 பேருக்குமே பொருந்தும். பார்த்தோன்னே அவங்களுக்கு பிடிக்கலனாலும் அவங்கள அவங்க பார்க்க வச்சுருவாங்க. நம்மளை வந்து அவங்க மேலே ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்திகிட்டே இருப்பாங்க. அது அவங்களோட சின்ன சின்ன நடவடிக்கைகளில் இருக்கும். அவங்களோட தோற்றமே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று அவன்கிட்ட இருக்கியா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து ஒரு சிறப்பான நாள் ஞாயிற்றுக்கிழமை. அந்த கிழமையில் பிறக்கக்கூடியவங்களுக்கு இந்த இப்போ நான் நீங்கள் கேட்டதுக்கான விஷயங்கள்லாம் கூட உள்ளே இருக்குது. இப்போ ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களுடைய தொழில்னு வந்துட்டா எந்த மாதிரி தொழில் அவங்க பண்ணுவாங்க, இல்லை எந்த மாதிரி தொழில் அவங்களுக்கு சரியான தொழிலாக? நிச்சயமா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் தன்னோட மரியாதையும் சுயகௌரவத்துக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அது குறையுதுன்னு எங்கே தோணுதோ அங்கேருந்து வெளியே வந்துடுவாங்க. ஸோ அதனால் அந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க பெரும்பாலும் சுய தொழிலில் தான் இருப்பாங்க, சொந்த தொழில். அதாவது ஆரம்ப கட்டங்களில் வேலைக்கு போவாங்க, வருவாங்க. ஆனால் ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம எதுக்கு அடுத்தவங்களுக்கு கை கட்டி வேலை பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இயல்பாக வந்து நம்ம சொந்தமாக தான் பண்ணுவோமே அப்படின்ற மைண்ட் செட் வந்துடுவாங்க. இதில் என்னென்னா அவங்க எங்கே போனாலும் வந்து அவங்களுக்கான ஒரு மரியாதையும் அங்கீகாரமும் கௌரவ பொறுப்புகளும் அவங்களுக்கு தேடி வந்துடும். பெருசாக இன்வால்மெண்ட் காமிச்சிக்கலனாலும் அடுத்தவங்க கண்ணை உறுத்தக்கூடிய நபராக இருப்பாங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க. ஸோ அதனால் வந்து அவருக்கு நம்ம அந்த பொறுப்பு கொடுக்கலாமே, சிறப்பாக செய்கிற நம்பிக்கை இருக்குது அப்படின்னு அங்கே இருக்க ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறவருக்கு தோணும். இவங்களும் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்களும் ஆளுமை மிக்கவர்கள் அப்படின்னும் போது அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஓகே சார், அதை தாண்டி இப்போ இவங்களுடைய திருமண வாழ்க்கைன்னா ஒன்று இருக்குல்ல, குடும்ப வாழ்க்கை, இது வந்து கிழமையை பேஸ் பண்ணி நம்ம வரையறுக்க முடியுமா? கண்டிப்பாக. அதாவது இப்போ வந்து ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவருக்கு சாதகமுள்ள கிழமைகளில் பிறந்த அதாவது மனைவியோ கணவனோ வர்றாங்க அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப நட்பாக ரொம்ப ஒரு இணக்கமான சூழல். குறிப்பாக சொல்லணும்னா ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்களுக்கு வியாழக்கிழமை,
அப்புறம் வந்து புதன்கிழமைகளில் பிறந்தவங்க, வெள்ளிக்கிழமையில் பிறந்தவங்க கூட ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. சேம் டே ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்களே கூட நல்லா இருப்பாங்க. ஆனால் பகையான நாட்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய், சனி இந்த 2 நாட்களில் பிறந்தவங்க வந்து இவங்களுக்கு மேட்ச் ஆக மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்களுக்கு இந்த 2 நாள் பிறந்தவங்க மேட்ச் ஆக மாட்டாங்க. ஏன்னா இயற்கை பகை அது. அந்த நாளுக்கும் இயற்கை பகை. ஸோ அதனால் வந்து மேட்ச் ஆக மாட்டாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த வியாழன், புதன், திங்கள் இதெல்லாம் நான் சொல்லியிருந்தேன், வெள்ளி சொல்லியிருந்தேன். இதில் ரொம்ப சுப்பீரியரானது வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை பிறந்தவங்க. ஒரு பெண்ணுக்கு வியாழக்கிழமை பிறந்த ஒரு பெண்ணுக்கு ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்த ஒரு கணவராக வர்றாரு அப்படின்னா அவங்க வாழ்க்கை வந்து 2 பேரும் ராஜா, ஒரு பேரரசி போல் வாழ்வாங்க வாழ்க்கையை. ரொம்ப இணக்கம் இருக்கும். தப்பி தவறி வந்து நான் சொன்ன மாதிரி பகை நாட்களில், இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு பகையான நாட்களில் பிறந்துட்டாங்கன்னா கண்டிப்பான முறையில் அவங்க வாழ்க்கையில் நிறைய சங்கடங்கள் இருக்கும். இதெல்லாம் தாண்டி அவங்களோட சுயஜாதமும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். அது நம்ம பேசலாம். ஓகே, இப்போ இந்த கிழமையில் பிறந்தாங்கன்னா ஒரு ஆதிபத்தியம் சொல்லுவாங்கள்ல, இந்த கடவுளுடைய அருள் இருக்கும் இந்த மாதிரிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அதெல்லாம் உண்மையாது இல்லை? இந்த கிழமை பிறந்தவர்களுடைய எந்த கடவுள் வந்து வழிபடலாம்? ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து நம்ம சொன்ன மாதிரி தான் ஆளுமைக்கும் அதிகாரத்துக்கும் பெயர் போனவங்க. இவங்களுக்கு வந்து ஒரு அவங்க குலதெய்வத்தில் ஒருத்தர் வந்து கருப்பணசாமி இருப்பாங்க, ஒருத்தர் வந்து அந்த கோயிலுக்குள்ளேயே வந்து சிறு தெய்வங்கள் நிறையா இருப்பாங்க. ஒரு ஐயனார் கோயில் எடுத்துக்கிட்டோம். ஆனால் இவங்களோட இஷ்ட தெய்வமாக அந்த ஐயனார் தான் இருப்பார். ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்களுக்கு அவங்க குடும்பத்தில் வந்து அந்த ஐயனார் கோயில் இருக்கக்கூடிய கருப்பணசாமியோ பேச்சியம்மனோ குலதெய்வமாக இருக்கலாம். ஆனால் இவங்களோட விருப்பமோ இவங்க விரும்பி கும்பிடக்கூடிய தெய்வமோ அந்த அங்கே இருக்க தலைமை தெய்வம் எதுவோ அதை தான் விரும்புவாங்க. அதை வழிபடுறது அவங்களுக்கு நல்லதும் கூட. அவங்க ஃபேமிலி கருப்புசாமியோ முனியசாமியோ இல்லை பேச்சியம்மாவோ அங்காளேஸ்வரியோ கும்பிடுறாங்க. எல்லை தெய்வங்களை தான் வழிபடணுன்றீங்களா? எல்லை தெய்வம் மட்டும் இல்லை, நான் வந்து உதாரணத்துக்காக சொன்னேன். அதாவது எல்லை தெய்வத்தை, அதாவது கிராம தெய்வங்கள், சிறு தெய்வங்கள் வழிபாட்டிலேயே அவங்க அதில் எது பெரிய தெய்வமோ அதுதான் அவங்களுக்கான அனுகிரகம் செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கும். அதனால் குலதெய்வ வழிபாடுன்னு வரும்போது பரம்பரை வழக்கமாக செய்யக்கூடிய வழிபாடுகளையும் செய்துக்குவாங்க. அது போக அவங்கள ஈர்க்கக்கூடியது, அவங்களுக்கு அனுகிரகம் செய்யக்கூடியது யாருன்னா அந்த கிராம தெய்வங்களில் இருக்கக்கூடிய பெருந்தெய்வம் தான் அவங்களுக்கான அனுகூல தெய்வம். சரி, இப்போ இதை தாண்டி இப்போ இந்த நிறங்கள்லாம் சொல்கிறாங்கல்ல, இப்போ இந்த கிழமையில் பிறந்தாங்க இந்த நிறத்தை யூஸ் பண்ணணுமா, அந்த மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா? பொதுவாக சொல்கிறதுன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்களுக்கு மஞ்சள், அடர் மஞ்சள், இந்த பொன்னிறம் இதெல்லாம் ரொம்ப நல்லா செட் ஆகும். ஆரஞ்சு மட்டும் தவிர்க்கணும். ஆரஞ்சு நிறம் தவிர்த்தரணும். மஞ்சளும் சிவப்பும் கலந்து அந்த ஒரு நடுநிலையான நிறம் இருக்கு இல்லையா, அதை தவிர்க்கிறது நல்லது. ஓகே சார், இப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்ட நஷ்டங்களை ஃபேஸ் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு என்ன மாதிரி பரிகாரத்தை சொல்லலாம்? இவங்களுக்கு வந்து மனப்பக்குவம் ரொம்ப வேணும். ஏன்னா எல்லா இடத்துலையும் வந்து ஒரு நம்மளை மதிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறது வந்து இயல்பு தான், மரியாதையெல்லாம் எதிர்பார்க்க. ஆனால் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த இதை வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. இல்லை அது முடியலை அப்படின்ற பட்சத்தில் சில இடங்களுக்கு போகாமல் இருக்கிறதே நல்லது தான். இதெல்லாம் வந்து அடிப்படையாக மனம் சார்ந்து செய்ய வேண்டிய விஷயங்கள். இது தவிர்த்து அவங்களுக்கான ஒரு நல்ல அனுகூலங்களை கொடுக்கக்கூடிய வழிபாடாக பரிகாரமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா, இவங்க வந்து நம்மள்ட்ட கேட்டுட்டு ஒருத்தருக்கு நம்ம செய்யாமல் விட்டோம்னா நம்மளோட கௌரவத்தை இழுக்குன்னு நினைக்கக்கூடியவங்க. அதனால் வந்து இவங்களால முடிஞ்ச எல்லா உதவிகளையும் அடுத்தவங்களுக்கு செய்யணும்னு விரும்புவாங்க. நம்ம கர்ணன் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா மகாபாரதத்தில் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட யாரும் கேட்டுட்டு அதுக்கான பலன் அடையாமல் போக மாட்டாங்க. ஏன்னா அவர் கொடுக்காம இருக்க மாட்டார். ஏன்னா ஒரு கொடுத்துருவாரு, எதை கேட்டாலும் கொடுத்துருவார், உயிரை கேட்டாலும் கொடுத்துருவார். அவர் அதனால் வரைக்கும் செஞ்ச தான தர்மத்தையே கண்ணனுக்கு தர்மமாக கொடுத்துருவார். அவர் வந்து சூரியனுடைய காரகத்துவத்தில் பிறந்த குழந்தை. குந்தி தேவிக்கும் சூரியனுக்கும் பிறந்த ஒரு பையன். அப்போ அந்த சூரியன் தான் நான் இங்கே அரசன், தலைவன் தானே. ஒரு தலைவனாக இருந்துட்டு நான் இல்லைன்னு சொல்கிறது அவங்களுக்கு இழுக்கு. அதுதான் வந்து கர்ணன் அவ்வளோ தாராள குணத்தோடு இருந்தது. இலக்க குணம் ஒரு பக்கம்ன்றதை தாண்டி தன்னோட கௌரவத்துக்கு அந்த இலக்கு வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இயல்பாகவே ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா நிறைய அன்னதானங்கள் பண்ணுறது, கல்விக்கான கொடைகள் கொடுக்கறது, தர்மகர்த்தாக்களாக இருக்கிறது, இந்த இதெல்லாம் வந்து அவங்களுக்கு இயல்பாகவே தேடி வந்துடும். இது அவங்க செய்துக்கிட்டு இருந்தாலே போதுமானது. அது அந்த மாதிரியான நல்ல ஒரு கௌரவமான இடத்துக்கு வர்ற வரைக்கும் என்ன பண்ணலாம், வந்தவங்க ஓகே செய்கிறாங்க. அது வராத வரைக்கும் இருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, அவங்களால முடிஞ்ச உதவிகளை எதுவாக இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு சந்தோஷமாக செய்யணும். அதை செய்வாங்க, பேருக்காகவும் செய்வாங்க. அதாவது நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காவது செய்வாங்க, தன்னை முதன்மைப்படுத்திக்கணுன்றதுக்காக செய்வாங்க. அந்த இன்டென்ஷன் அவங்களுக்கு நிறையா இருக்கும்.
அதுக்குள்ளார பொதுநலம் இருக்கும், அதை நான் மறுக்க மாட்டேன். அந்த பொதுநலமும் இருக்கும். அந்த அடிப்படையில் அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தனாலே அவங்களோட எல்லா சிக்கல்களும் தீர்ந்து அவங்களுக்குன்னு ஒரு பெரிய ஒரு வட்டாரம், அவங்கள வந்து மதிக்கக்கூடிய ஒரு கூட்டம் அவருக்கு பின்னாடி வந்துடும். இது வந்து ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்களுக்கு பொதுவாக இருக்கக்கூடிய. ஓகே, இப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த கிழமையை வச்சு இப்போ நீங்கள் ஒரு பொது பலன் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இது வந்து இந்த ராசி, நட்சத்திரம், லக்னம் இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஸோ இது கூட இந்த தினப்பலன்கள், கிழமையை வச்சு சொல்ற பலன்கள் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகும்? கண்டிப்பாக ஒரு புரிதலுக்காக கேட்குறேன். உண்மைதான். அதாவது இந்த கிழமையில பிறந்ததுனால வந்து இப்போ நான் சொன்ன பலன்கள் எல்லாமே நிச்சயமா அவங்களுக்குள்ள இருக்கும், அந்த குணாதிசயங்கள் அவங்கள்ட்ட இருக்கும். இதை தாண்டி ஒரு நாள் அப்படின்றது வந்து 5 பிரிவுகளை கொண்டது, 5 அங்கங்களை கொண்டது தான் ஒரு நாள். அது நாள், அந்த கிழமை, அப்புறம் வந்து திதி, கரணம், யோகம், எல்லாம் நட்சத்திரம், இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு நாள். ஸோ இந்த ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் உண்டு. இந்த நாளுக்குன்னு ஒரு குணாதிசயங்கள் இருந்த மாதிரி அந்த நாளில் வரக்கூடிய அந்த யோகத்துக்கு அது வந்து ஒரு 24 மணி நேரம் இருக்கும், அதுக்கு ஒரு குணம் இருக்கும். கரணம்ன்றது ஒரு நாளில் பாதி. ஸோ அதுக்கு ஒரு சில குணாதிசயங்கள் இருக்கும். இதெல்லாம் கலந்து இதெல்லாம் தாண்டி அவர் பிறந்த அந்த நாளில் அந்த நட்சத்திரம் நம்ம என்னோட நட்சத்திரம் இது, இந்த ராசி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு ஒரு குணாதிசயங்கள் இருக்குது. இதையும் தாண்டி அந்த நாளில் குறிப்பிட்ட நேரப்புள்ளி, பிறந்த நேரப்புள்ளியின் அடிப்படையில் லக்னம், அந்த லக்னம் தான் பிரதானமானது. இதெல்லாத்தையும் கலந்து எடுத்து பார்க்கும்போது தான் வந்து இப்போ நம்ம சொன்ன பலன் அவங்களுக்கு முழுமையாக கிடைக்குமா இல்லை கூட குறை கிடைக்குமான்றது தெரியும். பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களுக்கு இந்த பலன்கள் உண்டு. இது மித்ததையும் கணக்கீடு பண்ணி நம்ம பார்த்து சொல்லும் போது தான் வந்து அது வந்து முழுமையான பலனாக அவங்களுக்கு வருமா இல்லை கொஞ்சம் முன்ன பின்னா இருக்குமான்றது தெரிய வரும். ரொம்ப நன்றி சார். இது மூலிமா மக்கள் பயன்படுவாங்க. ரொம்ப நன்றி.